ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து இது மாதிரி கமெண்ட் நான் நிறையா பார்ப்பேன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் ஜெரி ஃபிக்ஸ் வாய்ஸுன்னு நினச்சி ஓடி வந்து பார்த்தா டோப் பக்கா வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணோன்னெலாம் கிடையாது. பட் அவள் போட்டுருவாள். இன்னும் ஃபியூ டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொஃபஸர் மாமா வந்துடும். ஆல்ரெடி அவள் ஆல்மோஸ்ட் ஒரு 15 or 20 minutes பண்ணிட்டான்னு நினைக்கணும். இன்னும் ஒரு 10 or 15 minutes பண்ணிட்டா அவள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருவான். ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் அதான் கொஞ்சம் பிள்ளை ரொம்ப ஒர்க்காக இருக்குடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கும் பாவமாக இருக்குது, நீ ரெக்கார்ட் பண்ணு, நீ கொஞ்சம் அவங்கள பாரு, அவங்களுக்காக வீடியோ போடுன்னு சொல்லக்கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தூங்குறதே ஃபியூ ஹார்ஸ் தான். அதனால் எனக்கு உண்மையாலே கஷ்டமாக இருக்குது தான். என்னால் சொல்லவும் முடியல நீ அவங்களுக்காக வீடியோ போடுன்னு. அவரோட சுச்சுவேஷன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் யாராவது பேசிட்டே இருக்க மாதிரி கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து ஒரே பார்ட்டிஸ் கூட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது. அதனால் நம்ம வேறு வழி இல்லை. அவங்கக்கிட்ட பேசாதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொன்னாலும் அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. சரி, அவங்க பாட்டு பேசிட்டோம். நீங்கள் வந்து என்னோடய வாய்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஐ திங்க் இந்த ஒன் ஷாட் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஸ் யூஷுவல் எனக்கு நான் நார்மலாக தந்துடுவேன். ஜெரி ஃபிக்ஸ்க்கு ஒன்று தரணுன்னா ரொம்ப கசக்கி யோசிச்சு நல்லா ஃபுல் ஃப்ளஷ்டாக தரணும்னு நினைப்பேன். ஸோ அது மாதிரி தான். ஐ திங்க் தயாங்கோட ஒன் ஷாட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக பார்த்துடலாம். அப்புறம் ஜெமீனுக்கு ஒன் ஷாட் நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுறேன், ஓகேவா. அப்புறம் என்னோடய சேனலில் கலர் ஆஃப் த ஆர்ட் அது நான் சூன் கண்டிப்பாக போட்டுறேன். என்ன இவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க. இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டா அவங்களோட கொஷின் எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துடும். அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஐம் சாரி. சரி வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். டேய் என்னடா தயம் மூடிட்டே இருக்க, ஏதாச்சும் பேசு. டே மச்சான் வெறுப்பாரு, நீ மூடிட்டுரு. என்ன ஏதாச்சும் பேசு என்ன ஒட்டிகிட்டு இருக்காத. புரியுதுல்ல, மூடிட்டுரு. டேய் என்னடா மூடிட்டுரு திறந்துட்டுருன்னு சொல்லிட்டு இருக்க? அதான் சொன்னல, ஒரு மயிரம் பிடுங்காமல் இப்படி இருந்துகிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? பாடா மச்சான் பாரு, விடு வேணாம். நான் இந்த டைம் காம்படிஷன் போகிறதா இல்லை, எந்த மயிரும் பிடுங்கிறதா இல்லை. நான் மயிரையும் பிடுங்க வேணாம் டிசைட் பண்ணிட்டேன். அதனால மூடிட்டுரு. டேய் என்னடா இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான்? ஜங்கு என்னடா மூட்டு இருக்கா சொல்லண்டா அவங்கிட்ட. டே மச்சான் இந்த ஒரு டைம் விட்டுருடா. அவன் தான் வேணான்றான்ல, விடு. டேய் மாமே நீ என்னடா வேணான்ற? அவன் போய் ஒரு காம்படிஷன்லையாச்சும் தோற்று வந்திருக்கானாடா. இதில் ஏதோ பாலிட்டிக்ஸு அப்படின்னாலும் தோற்றுட்டு வந்துட்டான் அப்படி இப்படின்றான். சரி அதுக்காக டேய் இவனா மாறினா போனால் எல்லா இடத்துலையும் இவன் தான்டா வின் ஆகிட்டு இருக்கான். இப்போ ஏதோ ஒரு இடத்துல இவன் செலக்ட் பண்ணனாலும் இப்படி உட்காந்துருவானா இவன்? வேறு இடமே இல்லையா? அதுவும் அது ஒரு டப்பா ஓடுறா, அதுக்கு போய் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் இவன். டேய் மச்சான் தயாங், டேய் என்னடா பிரச்சனை இப்போ உங்களுக்கு? அதான் நான் சொல்கிறேன்ல, எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும் நான் ஓகேவாகிறதுக்கு. சும்மா நொயின்றாதீங்கடா. கட்டுப்பாரு எனக்கு எப்போ பார்த்தாலும் தொணன்னு. ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கடா சும்மா. டேய் மச்சான் என்னடா இந்த ஃபீல்டுக்கு வரணும் நீ தான்டா ஆசைப்பட்ட, அதுக்காக தானடா இந்த டேய் சைனீஸ் எப்பா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு நல்லா தெரியுது புரியுது. டோரை சாத்திட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். டேய் என்னடா டேய் அதான் சொல்கிறேன்ல, டோரை சாத்திட்டுரு நான் பார்த்துக்கிறேன்னு. நான் பார்த்துக்கிறேன். சரி விடு. டே மச்சான் நீ ஒரு மாதிரி இருக்கு, வா சும்மா வெளியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே போயிருப்பாங்க, கிளம்பியிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்து தயாங்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. டேய் இது யாருடா? டே மச்சான் ஃபஸ்ட் இயர் பண்ணுறா. அதுக்குன்னு ஏய் என்னடி வேணும்? சீனியர் அது என்ன லவ் பண்ணுறியா? நல்லா இருக்கானா பாரு. எனக்கெல்லாம் எனக்கு அது செட் ஆகுது, கிளம்பு. இல்லை நான் உங்களை என்ன பார்த்துப்பேன்? எனக்கு என்ன பிடிக்கும்? தெரியுமே உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்களுக்கு மாடல் ஆகணும்னு ஆசை. அப்புறம் உங்களோட ஃபேஷன், உங்களோட காஸ்டியூம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக உங்களோட ஐஸ் இதெல்லாம் பிடிச்சிருக்கா? ஆமாம் சீனியர். ஆனால் எனக்கு ஒன்றும் பிடிக்கல, போறியா? ஏன் சீனியர்? பழகி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு ஆணியும் போடுங்க வேணாம், கிளம்பு போடி. டேய் ஏன்டா சும்மா வச்சு டேட் பண்ணலாம்ல, வர பொண்ணெல்லாம் போன்ட்டுருக்க. அது பிடிக்கல.
அப்புறம் இன்னும் என்னப்பா வேணும்? எப்பா நீ ஹேண்ட்ஸமாக இருக்கானே, உனக்கு என்ன உலகலைக்கு ரதியா வந்து கல்யாணம் பண்ணிப்பா. பாரு, எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. சும்மா அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காது, எரிச்சலாக இருக்குது. ஐயோ உன் ஸ்டாண்டர்டுக்கெலாம் நாங்கள் வரலப்பா. சும்மா எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு நீ ஆரம்பிச்சிருவ. எனக்கு அதெல்லாம் நினச்சா கடுப்பாக இருக்கும். டேய், இவனை கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது வேலை இருந்தால் முடிக்கணுன்னா போய் முடிங்கடா. சும்மா கடுப்பேற்றிட்டு இருப்பான். டேய் மச்சான், டேய் என்னடா சைனீஸ்? டேய் நான் தான் சொன்னல, ஜாக்கெட்டு கேட்டுடலாமா? அதெல்லாம் வேணாம். ஏய் வேணாண்டா அந்த பொண்ணு. டேய் என்னடா அந்த பொண்ணு மாதிரி யாராவது டிசைன் பண்ண முடியுமா? சும்மா அந்த பொண்ணை வேணான்ற. அதை பார்த்தாலே கடுப்பாக இருக்குடா. சும்மா அமைதியாக போகிறதும் வரதும், ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்ல. எனக்கு வேணாம், அது டிசைனராக எனக்கு வேணாம். புரியுதா? டீ ஜூனியர் பொண்ணு தானேடா, செகண்ட் இயர் தானே, நம்ம ஃபைனல் இயர் சீனியர்டா. சொன்னால் கேட்பா. அவள் டிசைன் பண்ணி ட்ரெஸ் கொடுத்து யாராச்சும் இது வரைக்கும் காம்படிஷன் தோற்றவங்களா இருக்காங்களா என்ன? இல்லவே இல்லை. அப்புறம் என்னடா மச்சான்? பாரு, ஃபைனல் இயரில் ஒரு பெரிய பிராண்டோட விஷயம் இருக்குல்ல, அப்போது நான் ஜாய்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ஜாய் வேணாம். ஓ சரிடா மச்சான், இவன் ரொம்ப கிளவராக தான் இருக்கான். டேய் ஜாய் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுல்ல. என்ன இவ்வளோலாம் யாருக்கு தான் பிடிக்கும்? உம்முன்னு வர்றது, உம்முன்னு போகிறது, எப்போ பார்த்தாலும் நோட்டம் பென்சிலும் வச்சுக்கிட்டே சுற்றுறது, அப்படியே ஒரு புட்டியை ஒன்று போட்டுக்கிட்டு அதுலேயே மும்பரமாக இருக்கிறது. கொஞ்சம் கூட பர்சனல் கேர் கிடையாது அந்த பொண்ணுக்கு. விடு, எப்படியோ போகிறா, நமக்கு எதுக்கு? அதான் என்ன மச்சான், நமக்கு எதுக்கு? விடு. டெய்லி இன்னொரு பொண்ணு நிற்கிதுரா. ஓ வாமா, என்ன விஷயம்? சீனியர், ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப நாளாக லெட்டர் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறீங்க, பட் உங்கள்கிட்டேருந்து ரிப்ளை எதுவுமே வரல. ஓ ரியா ரைட்? ஆமாம் சீனியர். லெட்டர்லாம் படிச்சிங்களா? பிடிச்சிதா? படித்தேன் ரியா. நீ எதுக்கு டிசைனிங் ஃபீல்டுக்கு வந்த? ஐ மீன் இந்த ஃபீல்டுக்கு, மாடலிங் ஃபீல்டுக்கு எதுக்கு வந்த? உனக்கு நிறைய கவிதைலாம் நல்லா வரும் போல். பேசாமல் நீ லிட்ரேச்சர் எடுத்துருக்கலாமே ரியா. டேய் இவன் என்னடா லவ் பண்ணுறேன்னு வந்து நின்றுருக்கா, அட்வைஸ் பண்ணிருக்கான். அதான் தெரியும்ல, இந்த பொண்ணு நீங்கள் மாட்டிக்கிச்சு, செத்துச்சு. அப்புறம் ரியா, ஒரு காஃபி குடிச்சிட்டே பேசலாமா? ஓகே சீனியர். டேய் இங்கெல்லாம் ஆமாம்மா நீங்களாம் போங்க. இல்லையே, நான் போக சொல்லியே. நீங்களாம் இங்கே பக்கத்தில் உட்காருங்கடான்னு சொன்னேன். வா. அதானே பார்த்தேன். மச்சான் எங்கே போன்னு சொல்கிற போகிறான்னு. இல்லை மச்சான், நாங்கள் அப்படிக்கா போகிறோம், நீ ஒரு ஏன் பேசுங்க. இந்த கதையே வேணாம், வா மூட்டு வந்து உட்கார். இல்லை தையவங்க நம்ம பர்சனலாக இல்லை பர்சனலாக பேசுகிறதுக்கெலாம் எதுவும் இல்லை, பப்ளிக்காக பேசுகிறது தான் இருக்குது. உட்கார். சொல்லுங்கள் தையா, என்ன சொல்லணும்? அதான் என்ன லவ் பண்ணுறீங்களா இல்லைன்னு? லவ் பண்ணலையே உன்னை. அதான் ஏன் யாருமே பிடிக்கலையா? ஏன் என்னோட மாடலிங் கூட உங்களுக்கு பிடிக்கலையா? எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஏன் தையா அவங்க பிடிக்கல? ஏன் எதனால் தெரிஞ்சுக்கலாமா? தெரில ரியா, எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணை பார்த்தோன்னையும் ஒரு ஸ்பார்க், லவ் அதெல்லாம் சொல்லுவாங்களே தையம், பழகுனா தானே வரும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ரைட், பழகுனா தான் வரும்னு. பட் எனக்கு தெரில ரியா, எனக்கு உன் மேலே லவ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி ட்ராகன் தெரிஞ்சால் ஒரு மாதிரி தப்பாக ஃபீல் பண்ணுவான். அவனுக்கு தெரியாது நீ என்ன லவ் பண்ணுறதுலாம். வேண்டாம் சரியா? டீ மச்சான், இல்லைடா அவனுக்கு தெரியும், அவனுக்கும் ஓகே தான். அதான் அவனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே இல்லையடா ரியா. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. சரியா? தயம், நீ என்னை லவ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் என் கூட இரு. நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, என் கூட பழகு. அப்பயும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரலன்னா நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்குறேன். கமான் ரியா, கமான். என்ன இப்போவே எனக்கு வரல, பழகுனா வந்துடுமா? இங்கே பாரு ரியா,
ரியா ஏன் இப்போ எதுக்கு அழுகிற? ஸோ இங்கே பாரு, எதனால உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? நீயும் மாடலிங் ஃபீல்டு, நானும் மாடலிங் ஃபீல்டு, அதனாலயா? உண்மையாக செட் ஆகாது ரியா, புரியுதா? எனக்கு உண்மையாக போகணுன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன். அந்த ஸ்டாண்டர்ட் என்னன்னு கூட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில ரியா. ஸோ தேவையில்லாமல் அழுதுட்டு சீன் க்ரியேட் பண்ணுறக்காது, சரியா? அப்புறம் காஃபிக்கு நான் பில் பே பண்ணிடுறேன். அழுகாமல் போ. கேபும் புக் பண்ணிடுறேன். இன்னும் 10 minutes வந்துடும், சரியா? பாய் ரியா, டேக் கேர். தயம் ஒரு நிமிஷம் தயம். என்ன ரியா, என்னாச்சு? இல்லை, எனக்கு ஒரு சான்ஸ் தான். 1 week அவன் கூட இருக்கேன். அப்படியும் பிடிக்கலண்ணா என்ன இதே மாதிரி பிடிக்கலன்னு சொல்லிவிடு. நான் கேட்குறேன். ஓகே, சரி ரியா, நீ சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 1 week என் கூட ட்ராவல் பண்ணு. 1 week அப்புறமும் நான் இதே தான் சொல்வேன். ஸோ அப்போ அகைன் அழுவாத. ஹாப்பியாக ஃபார் எவர் என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறேன்னா இரு. இல்லையா இதே லவ்வோட தான் இருக்கிறேன்னா வேணாம் ரியா, செட் ஆகாது, சரியா? இங்கே பாரு ரியா, இங்கே பாரு ரியா. சொல்லு தயம். என்கிட்ட எனக்கு புரியல, என்னோட முழுசாக எதுவும் தெரியாது. அப்புறம் இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தயம். ஓகே, பார்க்கலாம் ரியா, பாய். அப்படி சொல்லிட்டு தேங்காய் வந்து கிளம்பியிருப்பான். சைனீஸ்லாம் டேய் ரொம்ப ஓவராக பண்ணுறடா, என்னடா அப்படி உனக்கு ஸ்டாண்டர்ட்? பா நீ உலக அழகாக தான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு உலக அழகி தான் வேணுமா? ரியாவும் நல்லா தானே இருக்கா? டேய் அது சொல்ல தெரிலடா, என் ஸ்டாண்டர்ட் ரியா கிடையாது. அப்புறம் இன்னும் அவ்வளோட அழகாக வேணும்? ஐயோ, நீ அந்த மாடல் மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறியா? சரிடா மச்சான், இன்னும் பெரிய பெரிய ஆளாக ஆகிட்ட பிறகு இது மாதிரியே உனக்கு பொண்ணு கிடைக்கும். ஹாப்பி. புரியுதா? டேய் விட்றா, ஏன்டா இப்படி எரியுது உனக்கு? ஐயோ வா 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 போகலாம் அப்படி சொல்லிட்டு தயங்க அப்படியே கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ தயங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்கான். அப்போ எல்லோரும் கேம் விளையாடிட்டுருக்காங்க. டேய் மச்சான், எப்படியாச்சும் இதை ஜெயிச்சிடடா. ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் இவனுங்க வேறு அது இது பெனால்ட்டி அப்படி இப்படின்னு ஏதாவது கொடுத்து நம்மளை முடிச்சு விட்ருவானுங்கடா. பனிஷ்மெண்ட் வேறு கொடுத்துருவானுங்கடா, சீக்கிரம்டா. டேய் என்னடா இவ்வளோ தூரம் வந்து எப்பட்றா நான் முடிக்கிறது? டேய் உன் கையில் தாண்டா இருக்குது, அந்த காயினை மட்டும் போட்டு விட்டுறேன், முடிஞ்சிடும். ஓ சரி, ஸ்டிக்கெடு போட்டு விடுறேன். ஓ முடியலையே. தயம் என்னடா ஜாக்ஸா, இங்கே பாரு, போன டைம் நீ என்னை என்ன வச்சு செஞ்ச, இந்த டைம் நீ கண்டிப்பாக தோற்றுருவடா. நாங்கள் சொல்கிறத நீ கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும், ரெடியாக இருந்துக்கோ. அப்படியா? சரி ரெடியாக தான் இருக்கேன் பார். அப்படி சொல்லிட்டு தயங்கும் அந்த ரவுண்ட்குள்ளே போட்டிருப்பான் அந்த பாலை. பட் பால் விழுந்திருக்காது, அவ்வளோதான். தயங்கோட செட் எல்லாமே தலையில் கை வச்சுக்கிறாங்க. ஐயோ டேய் மச்சான், என்னடா டேய் மகிருங்களா, நான் பொறுத்தக்கூட எவன்டா கேமை ஸ்டார்ட் பண்ணுது? டே மச்சான் நான் இல்லைடா, சைனீஸ் தானே ஸ்டார்ட். சாரி மச்சான், தூ கம்முனிரு. ஜாக்ஸா அப்புறம் நம்மளுக்குள்ள ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னப்பா நமக்குள்ள என்ன இருக்குது? போன டைம் என்னை என்னென்னலாம் வச்சு செஞ்சிங்க, இந்த டைம் செய்ய வேணாவா? டே எதுவாக இருந்தாலும் தேங்க்கு கொடுத்துருங்க, ஓகேவா? டே சைனீஸ் அசிங்கமாக இல்லை, பொட்டை மாதிரி பண்ணாதடா. பூ வச்சான், அப்புறம் எனக்கு ஏதாவது குத்துற போகிறேன்டா, பயமாக இருக்குடா. சி ஜாக்ஸா சொல்லு, என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? டேய் பார்த்து கூடுறா என் மச்சானுக்கு, பார்த்துடா. பூ அதான் அவனே தரப்போகிறானே, அப்புறம் என்ன? தயம் இது வரைக்கும் நீ ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணதில்லைல்ல? ஷோ நினச்சேன். டேய் டேட்லாம் டே ஓகே சொல்கிற, ரியா இருக்கால ஓகே சொல்கிறேன், 1 week அவன் கூட தான் இருப்போம். ஓகே சொல்கிறா மச்சான், ஓகே சொல்கிற. சரிடா ஓகே. டேய் தயம் என்னடா ஓகே சொல்லிட்டேன்,
சூப்பர் சூப்பர். அப்போ என்ன பண்ணுறேன், நாளைக்கே ஜாய்க்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவ கூட 1 வீக் டேட் பண்ணுறேன். ஓகே? இல்லை டே ஜக்ஸா, இல்லை ஜக்ஸா, வேணாம். ஐயா அதெல்லாம் கணக்கு கிடையாது. என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணேன் எனக்கு தெரியாது. நாளைக்கு அத்தனை பேர் முன்னாடி ஜாயை ப்ரப்போஸ் பண்ணுறேன், 1 வீக் அவள் லவ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணுறேன். ஓகே? டேய் என்னடா ஜாக்ஸா, வேறு ஏதாவது கூடுறா. வேறு பொண்ணை டேட் பண்ணுறேன். ஜாய் வேணாண்டா. டேய் என்ன மாடல் பீத்துக்கிறியா? அதெல்லாம் கிடையாது, அவள் தான். ஐயோ டேய் வேறு எந்த பொண்ணு சொன்னாலும் பண்ணுறேன், ஜாய் மட்டும் வேணாண்டா. எனக்கு பொண்ணே பிடிக்காதுடா, டேஸ்ட்டும் நல்லா இல்லைடா. டே எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட் வேணும்லடா. அவ்வளோ எப்படா நான் கேர்ள் ஃப்ரெண்டாக பார்க்கறது? டே ஒரு ப்ராங்காக இருந்தாலும் இல்லை ஒரு கேமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. டே என்னடா தயம் இந்த அளவுக்கு கெஞ்சுற? நல்லா தான் இருக்குது, ஆனால் மூட்டு வேலையை பாரு. ஷோ டே மச்சான் விட்ரா, பார்த்துக்கலாம். அதான் பண்ணிட்டீங்களே, பார்த்துக்கலாம். அம்மா டே ஜாக்ஸா, என்ன ஜாயா? சரி அவ்வளோ முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுறேன், 1 வீக். ஆனால் நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்துக்கிறேன்டா உன்னை. என்ன இவ்வளோ கெஞ்சி ஓவராக பண்ணுறல நீ என்கிட்ட? நான் நீ சித்தடா நாயே, செத்த உன்னை அப்படியே கீழே. டேய் மச்சான் அப்புறம் பார்த்துக்கலாம் கீழே. நீ மூடிக்கிட்டு ஜாய் ப்ரப்போஸ் பண்ணி அவ கூட 1 வீக் டேட் பண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஒரு அழகான பையன் கேட்கவே நல்லா இருக்குல்ல? டேய் ஜாக்ஸா வேணாம், ஓவராக பண்ணுற. டேய் நான் ஓவராக பண்ணல, நீ தான் காலேஜ் பின்னாடி சுற்றுது. ஆனால் இவர் எல்லாரும் பொண்ணையும் கூப்பிட்டு எனக்கு வேணாம், ஒன்று பிடிக்கலன்றது. அதான் ஜோய் கொத்து விட்டேன். செம்ம மச்சான் அவங்க பாரு, வேறு லெவல் பாரு. வரேன் அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் போயிருப்பான். ஷோ வேணுங்க வேற கட்டுப்பேத்துறானுங்களே. வேணுங்க சரி விட பார்த்துக்கலாம். டேய் நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்ல, இதை ரெடி பண்ணு ஒரு. டே என்னடா மூட் ஆஃப் ஆயிட். டேய் தான் எல்லாம் நீங்களும் சேர்ந்தாண்டா வச்சு செஞ்சிட்டிங்க. நான் லவ் பண்ணல டேட் பண்ணல வச்சு ஃபன் பண்ணுறீங்களா? டேய் மச்சான் வாயை மூடுங்கடா. நான் எப்பட்றா ஜாயை? எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, அப்பத்துலேருந்தே எனக்கு பிடிக்காது அவளை. மூஞ்சும் அவ. ஷோ சரி விடு, அதான் எல்லாம் சேர்ந்து வச்சு செஞ்சிட்டிங்களே. நான் லவ்வே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இது மாதிரி. டேய் இவன் என்னடா இப்படி கோச்சிக்கிறான்? நான் டேய் மூடிட்டுருங்க. நாளைக்கு அது என்ன ஏதுன்னு பார்த்து அரேஞ்ச் பண்ணி தொலைங்க, புரியுதா? என் தலை எழுத்து அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து கிளம்பியிருப்பான். ஜங்கு தாங்க டே விட்றா மச்சான், அது மாதிரி டென்ஷனாக இருக்கான்ல, அதான் அப்படி இருக்கான். கொஞ்ச நேரத்தில் காம் ஆகிடுவான் விடு. அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ ஈவினிங் தான் தேங்க வீட்டில் போய்ட்டு மூட் ஆஃபாக உட்காந்துருக்கான். தேங்கோட மம்மி தான் பக்கத்தில் உட்காடுறாங்க. தேம் என்னாச்சு, எதுக்கு இப்படி உட்காந்துருக்கடா? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போ. டேய் போடா. அம்மா இல்லைம்மா வேண்டாம். அம்மா லவ்னா என்னம்மா நினைக்கிற? என் பையன் இதையாச்சும் கேட்டானே, ரொம்ப நல்லா இருக்கு நீ கேட்குற கேள்வி. மா சொல்லுமா, நீயே வெறுப்பேற்றிட்டு இருக்காத. லவ்னா என்னம்மா? அது எப்படி இருக்கும்? எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குமா. என்ன ஸ்டாண்டர்ட் தான்? என் கூட வரும்போதோ பர்ஃபெக்ட் பேரன்னு சொல்லணும், அதாம்மா. பர்ஃபெக்ட் பேர்னு பார்க்குறவங்க எல்லாமே சொல்லுவாங்க. பட் உங்களோட கேரக்டர், நீங்கள் பழகுற விதம், அது நீங்கள் பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னா அது எப்படிம்மா? அதெல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். தயம் நீ எது பர்ஃபெக்டுன்ற தெரிலம்மா. கொடு மடி கொடு, எடுத்துக்கிறேன். மா என்னடா? இல்லை இதை நான் எப்பவுமே கேட்கணும்னு நினைப்பேன், ஆனால் நீங்கள் அப்போ ரொம்ப ரொமான்டிக் கப்பலாக இருக்கீங்களா, அதனால் கேட்க மாட்டேன். என்ன உங்கள் அப்பா என்னை விட கொஞ்சம் கம்மியாக இருக்காரா பியூட்டியில்? இல்லை ஆமாம்மா. எப்படிம்மா மேரேஜ் ஃபோட்டோவில் கூட நீ தான்மா செம்மையாக இருக்க. அவர் என்னமோ பார்க்க
எனக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும்டா. அவர் ரொம்ப அழகுடா. அவரை மாதிரி அழகான பர்சன் நான் இந்த வேர்ல்டில் பார்த்ததே இல்லை. உங்கள் அப்பாவை அழகு இல்லைன்றம்மா, அழகு இல்லைன்னுலாம் சொல்லலாம்மா. உனக்கு பிடிச்சதா லவ் தான் பண்ணியா அப்படின்னு கேட்குறேன். பின்ன உங்கள் அப்பாவை நான் தான் லவ்வே பண்ணேன். மா எப்படின்னா புரியல தையா. அவர் என்ன இவ்வளோ நல்லா பார்த்துப்பார் தெரியுமா? என்னோட சீனியர். என்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பார். எனக்கு ஒன்று பார்த்து செய்வார். உனக்கே தெரியும்ல எனக்கு உன் தாத்தானா ரொம்ப பிடிக்கும்னு. உன் தாத்தா நான் காலேஜ் படிக்கும் போது இறந்துட்டார். அப்போ உங்கள் அப்பா தான் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. உங்கள் தாத்தா என்னென்னலாம் எனக்கு பண்ணுவாரோ அதெல்லாம் கூடவே இருந்து பண்ணார். அப்போ டிசைட் பண்ணேன். அப்போத்துலேருந்து உங்கள் அப்பா என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சார். மா இதெல்லாம் சீரியலாக இருக்குமா? போம்மா நீ. நான் போகிறேன். தயம் உனக்கும் ஒரு நாள் போகும். அப்போ உன் கண்ணுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக தெரியவா? மா நீயே என் கணக்கு அழகாக தாம்மா இருக்க. எனக்கு அப்பா சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது. அதனால் எனக்கு அப்படியே அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டா அப்படின்லாம் எவ்வளோ வரமாட்டா. டேய் லூஸு, யாரும் உன்னை அம்மா மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க. நீ வேணா உனக்கு வரப்போகிற பொண்ணை உன் பொண்ணு மாதிரி பார்த்துப்ப. அம்மா என்னம்மா ஓல் வர்ற? நான் ஏன் புரியாது தையான். நீ ஏன் ஃபீல் பண்ணுவ? இதுதான் என் முதல் பொண்ணுன்னு. அது மாதிரி மா இதுக்கப்புறம் உனக்கு நான் எந்த நாவலும் வாங்கி தர மாட்டேன், எந்த புக்கும் வாங்கி தர மாட்டேன். ஒரே ஃபிக்ஷனாக படித்து நீ ரொம்ப கெட்டு போயிட்டேன். வானத்துலேருந்து பறப்பா பூமியிலேருந்து மதப்பான்னு போமா அப்படி சொல்லிட்டு தேங்காய் வந்து கிளம்பியிருப்பான். ஸோ மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பானுங்க. தேங்க் இதை பார்த்துன்னு கடுப்பாக மூஞ்செல்லாம் திருப்பிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருப்பான் கடுப்பாகவே. டே மச்சான் எல்லாம் ரெடியாக இருக்குடா, நீ ப்ரப்போஸ் பண்ணுறது தாண்டா மிச்சம். மயிறு ஜாக்ஸா வரானா? டே ஜாக்ஸா என்னடா இதெல்லாம்? நம்ம நான் அப்படியாடா பழகணும்? டே இதெல்லாம் நீ எனக்கு ஒன்று கொடுத்து தெரியுமா? அப்போ யோசிச்சிருக்கணும். எனக்கு வேணாண்டா சொல்லிடுவேன். என்னை தாய்லாண்டுக்கு அமுச்சு வந்தாடா நீ. டே அதெல்லாம் யாராவது மனசில் வச்சுப்பாங்களா? நீ என் மச்சான்டா. டூ வானங்கட்டவனே. ஏதாச்சும் அவளுக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது வேலை பார்த்த ப்ராங்க்குன்னு அவளுக்கே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் அடுத்த உன்னை தாய்லாண்டு அனுப்பிச்சிடுவேன் பார்த்துக்கோ. டே தாய்லாண்ட்லாம் வேணாண்டா மாமே, நானே பார்த்துக்கிறேன். அவள் கண்டிப்பாக ஓகே சொல்லுவாள். டே மச்சான் ஜாய் உனக்கு ஓகே சொல்லன்னு வச்சுக்கோயேன், அவள் ஸ்டாண்டர்டில் நீ இல்லைடா. எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாள் உன் ஸ்டாண்டர்டுன்னு. ஆனால் ஜாய் ஸ்டாண்டர்டில் மட்டும் நீ இல்லை. மங்குண்டா மாப்பிள்ள பார்த்துக்கோ. டே ஜாக்ஸா தாய்லாண்டை விட ஜாயே பெட்டர் தான். சரிடா அவள் சொல்லுவா. நான் சொல்ல வைக்கிறேன். 1 வீக் அப்புறம் கிடையாதுல்ல, அது எனக்கு தெரியாதுப்பா. 1 வீக் அப்புறம் உனக்கு ஜாயே பிடிச்சிருந்து நீ அவளையே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு, நல்லா இரு. சி போ நாயே அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படி நின்றுருப்பான். டேய் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களாடா? எங்கே இருக்கு அந்த மகராசி? டேய் மாமே எப்பயுமே லைப்ரரியில் தானே இருப்பான். டேய் சைனீஸ் சாரி மச்சான் சரி டே கம்முன்னு இருங்கடா. சாரி மச்சான் சாரி என்னடா ஓகே ரிங்? இல்லைடா ஜாய் ரொம்ப சிம்பிளானவ. ஓகே ரிங்கெல்லாம் அதுக்குள்ளே ஜாயை புரிஞ்சிடுச்சு. சாரிடா நான் சிரிக்கவே இல்லைடா. எனக்கே வருத்தமாக இருக்கு மச்சான், இப்படி போய் மாட்டிக்கிட்டேன். தூ நடிக்காதீங்க கேவலமா. எங்கே இருக்கா? லைப்ரரி மச்சான். மச்சான் ஜாய் உனக்கு ஓகே இல்லைன்னு சொல்லிட்டா. அவள் ஸ்டாண்டர்டில் நீ இல்லைன்னு ஜாக்சன் சொன்னாலடா. டே சைனீஸ் இல்லை ஜாக்சன் சொன்னது மனசில் வெடிச்சு போயிடுச்சுடா மச்சான். ஜாய் ஸ்டாண்டர்டில் நீ இல்லாமல் பார்த்துக்கூடா. டே ஜாய் எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே தெரியும்டா. அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், ஐயோ ஸ்டடீஸ், அங்கிள் ஃபேமிலி, அவ்வளோதான்டா.
வேறு எதுவும் தெரியாது. நான் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனில் கூட நான் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லைடா. ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட பாரு ஒரு கொண்டே போட்டுட்டு கிடக்கும். டேய் அதுக்கு பேர் கொண்டை இல்லைடா, பன் பன். பன் போதுமாடா மச்சான், சாரிடா. ஏதோ நீ டென்ஷனாக இருக்குன்னு புரியுது. ஆனால் ஜாய் நல்ல பொண்ணுடா. இனினா நான் பாவம் அந்த பொண்ணை டென்ஷன் படுத்துறது தான் கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதான்டா ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அப்போது ஏமால இல்லையா மச்சான்? இருக்கு மச்சான், இருக்கு வேலை இல்லை மச்சான். மேலே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குடா. அப்படியே நைட்லாம் தூங்க வேறடா, சரக்கு அடிச்சு ஒன்று குத்திக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு ஒன்று கடிச்சிக்கிட்டு இப்படி தாண்டா இருந்தேன். அப்படியே போயிடுச்சு மச்சான். டேய் அண்ணா என்னை ஜாக்சன் வச்சு செய்கிறானோ இல்லையோடா, நீங்கள் தாண்டா என்னை வச்சு செய்கிறீங்க. எனக்கு ரியாவாக இருந்தால் கூட ஒரு வாரத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பேன்டா. மயிறு அவள் வந்தால உடனே லவ் ஓகே சொல்லியிருந்தா இந்த டாஸ்க்கே உனக்கு வந்திருக்காதுல்ல. இல்லை அவளுக்கு ஓகே சொல்லியிருந்தா அவன் என்னை தாய்லாந்து பார்சல் பண்ணியிருப்பான்டா. அது இதுவே பெட்டர். நான் போயிட்டு வரேன். மச்சான் ஆல் த பெஸ்ட். உள்ளே இருக்குது ஜாய். ஆல் த பெஸ்ட் மச்சான். உன் பெஸ்ட்டை கூட அங்கே சரியா? அப்படியே இந்த ரொமாட்டிக் பார்வை அப்படியே இதெல்லாம் தெளிச்சு விடு சரியா? டே ஜாய் மட்டும் ஓகே சொல்லணும்னு வச்சுக்கோடா. தாய்லன்றா மச்சான். டே நான் வேணா ஜாக்சன் கிட்ட ஒரு 2 நாள் டைம் கேட்குறாடா. ஐயோ மச்சான் சிரிச்சிருவான். நீ கேள்றா எனக்கு கேள்றா வாடா அப்படி கூப்பிட்டு போய் ஜாக்சன் கிட்ட டைம் கேட்குறானுங்க. ஜாக்சன் சிரிச்சிட்டு என்னடா மச்சான் ஜாய் நான் எப்படி பயப்படுற? டே பயம் இல்லைடா. ரொம்ப இன்னசென்ட். அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது எனக்கு அப்பத்துலேருந்து தெரியும். அதனால தான், வேறு எதுவும் இல்லை. எனக்கு ஒரு 2 days மட்டும் டைம் தான். அவளை ஓகே சொல்ல வைக்கிறேன். சடனாக லவ் சொன்னால் அவள் ப்ராங்க்குன்னு அவளுக்கே புரிஞ்சிடும். சரியா? நான் அவன் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆல்சோ. அதனால் அவளுக்கு தெரிஞ்சிடும். நான் ஒரு நாள் கூட அவளை சைட் அடித்தது கிடையாது. அதனால் எனக்கு ஒரு 2 days டைம் தடா மச்சான். நான் டேய் ஜாக்ஸா ஓவராக பண்ணேன்னு வச்சுக்கோயேன், வேண்டாம் சொருகி விட்ருவேன் பார்த்துக்கோ. சரி நீயும் பாவம் ரொம்ப டேய் மூட்டு கூடுறா 2 days. சரி மச்சான் எடுத்துக்கோ டேக் இட் அப்படி சொல்லிட்டு ஜாக்ஸ்னா போயிருப்பான். இப்போ தான் தயாங்கும் லைப்ரரிக்குள்ளே அப்படியே பயந்து போயிட்டுருக்கான். ஜாய் பார்த்தா டிசைனிங் பண்ணிகிட்ருக்கா ஒரு ஷர்ட்க்கு தான். இந்த கலர் ஓகேவாக இருக்குமா? ஓ இந்த கலர் சுத்தமாக செட் ஆகலை. அப்புறம் இந்த ஷர்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இந்த டிசைன் இந்த பிளேஸ் வேணுமா? இருங்க அப்படி சொல்லிட்டு ஜாய் எல்லாமே எடுத்துகிட்டு வேறு பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்ருக்கா. இல்லை ஜாய் உன்கிட்ட தான் பேசணும். உன்கிட்ட தான். என்கிட்டயா? ஆமாம் உங்களுக்கு இப்போ ஒரு ஃபேஷன் காம்படிஷன் இருக்குதுன்னு மேம் சொன்னாங்க. மேமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க உங்களுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணுன்னு சொல்லிட்டு. நான் டிசைன் கூட ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க, நீங்களே வந்துட்டிங்களா? சரி பரவாயில்ல. இந்த நோட்டில் ஃபுல் டிசைனும் இருக்குது. நீங்கள் தனியாக போய் கூட பார்த்துட்டு எது ஓகேவோ நீங்கள் பென்சிலில் மட்டும் இந்த மார்க் பண்ணி தாங்க. அப்புறம் அவ்வளோதான். கிட்ட எப்படிலாம் சொல்கிறது? இல்லை நான் இங்கேயே உட்காந்து பார்க்குறேன். எனக்கு ப்ராப்ளம் இருக்காது. இதெல்லாம் எனக்காக தான் பண்ணியா அவ்வளோ டிசைன்? மேம் இப்போ சொன்னாங்க இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டேனே. மேம் 2 days முன்னாடி தான் சொன்னாங்க. இல்லையே இதெல்லாம் 2 days பண்ண மாதிரி தெரில. அதுக்கு முன்னாடிலேருந்து பண்ணியிருக்கியா? எல்லாமே எனக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது டிசைன், நல்லா இருக்குது ஜாய். தேங்க்யூ. நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், நான் இப்படி போய் உட்காந்து. இல்லை நீ இங்கேயே உட்காரு. நான் உங்ககிட்ட நிறையா கொஸ்டின்ஸ் டவுட்ஸ்லாம் கேட்கணும்ல, எனக்கு இது செட் ஆகுமா என்னன்னு. இல்லை இதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லடி எனக்கு எது நல்லாயிருக்கும்னு உனக்கு தோணுது அதை நீ சொல்லு. அதை நான் கண்டிப்பாக போடுறேன் உனக்காக.
என்னக்காகவா? உங்களுக்கு ரெட் சூட் சூப்பராக இருக்கும், அது ஓகேன்னா பாருங்கள். நம்ம 3rd பேஜில் இருக்கும், அப்புறம் 7th 8th பேஜ். அவ்வளோதான். ஓ எனக்கு ரெட் போட்டால் உனக்கு பிடிக்குமா? நான் ரெட்டில் நல்லா இருப்பேனா? நல்லா இருப்பீங்க, எனக்கும் பிடிக்கும். உனக்கு அப்போ பிடிக்குமா? பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஐ லவ் யூ. என்ன? அதான் எனக்கும் பிடிக்கும், ஐ லவ் யூ. என்ன ப்ராங்க் ஏதாச்சா? இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டிசைன்லாம் பெண்டிங் இருக்குது. ப்ராங்க் பண்ணுறீங்களா? இப்போ என்ன ஆன்சர் பண்ணணும் நான்? அது சொல்லிட்டா நான் ஃப்ரீ ஆகிடலாம்ல. எஸ் சொன்னால் போதும். எஸ். நான் இப்போ ஒர்க் பண்ணலாமா? யோ அது இல்லடி ஜாய். எஸ் மீன்ஸ் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, அந்த எஸ். என்ன லவ் பண்ணுறியா? ப்ராங்க்லாம் இல்லை. என்ன பார்த்தா ப்ராங்க் பண்ணுற மாதிரியா இருக்கு? யாருமே இல்லையே, அப்புறம் எப்படி ப்ராங்க்குன்னெலாம் சொல்கிற? எனக்கு பிடிக்கும். என்னையா? ஆமாம், உன்னை தான் பிடிக்கும், உன்கிட்ட தான் வந்து சொல்லிட்டுருக்கேன். இல்லை, உங்களுக்கு இது வரைக்கும் யாரையும் தயம் அப்படி ஒரு புரிய வைக்கிறது. டே இந்த கவிதையும் வர மாட்டேங்குதே. கவிதை வேற சொல்லுமா? என்ன சொல்லணும் தெரியலையே. என்ன கையில் ரொம்ப நர்வஸாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, உண்மையாக லவ் பண்ணுறேன்னு. ஆனால் தான் நர்வஸாக இருக்குது. ஆனால் நீ தான் புரிஞ்சுக்காம என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுற ஜாய். நீ என்னை ஹர்ட் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் உங்ககிட்ட அதை எதுவும் பார்க்கல. ஏன் ஜாய் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? ஐயோ, நான் ஏன் கஷ்டப்படுத்துகிறேன்? என்னை லவ் பண்ணாதான் உங்களுக்கு கஷ்டம். அதுதான். யாரடி சொன்னா? அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை சாரி, கோவத்தில். அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குடி. ஜாய் அப்படி சொல்லிட்டு தயம் ஜாயோட 2 கை அப்படியே பிடிக்கிறான். ஸோ ஜாய் அவள் கையில் இருக்க பென்சில் அப்படியே கீழே போட்டிருப்பா. ஓகே பாரு ஜாய், உனக்கு புரியலையா? நான் லவ் பண்ணுறேன், உனக்கு ஃபீல் ஆகலையா? என்ன கேட்டோன்னா இல்லை, அதுவே சொல்லிட்டுருக்க. ஐ லவ் யூடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் தெரில, உனக்கு என்ன பிடிக்குமான்னு தெரில, உன் ஸ்டாண்டர்டுக்கு நான் ஓகேவான்னு தெரில. ஓகே இல்லைண்ணா, நான் என்ன பண்ணேன் ஓகே ஆவான்னு சொல்லுடி. கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறேன். என்ன சொன்னாலும் புரியுதா? இது வரைக்கும் நான் யாரும் லவ் பண்ணதில்லடி. ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட இப்படி இருந்து கிட்ட கெஞ்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட மனசு மட்டும் இறங்கவே மாட்டேங்குதேடி. இன்னும் எவ்வளோ நாள் அலைய விடுவேன்? ரொம்ப நாளாக நான் லவ் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் சொல்லதான் தைரியம் இல்லை. எனக்கு என்னன்னு தெரில, ஒரு தைரியம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் உன்னை தள்ளி வச்சு பார்க்க வேணாம். உன்னை கிட்ட வச்சு லவ் பண்ணணும். என்னை அப்படி பார்த்துட்டே இருந்தா இன்னும் சந்தேகமாவா? ஜாய், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜாய். ஐ லவ் யூ ஜாய். ஐ லவ் யூ. யோசிச்சு சொல்லு. தயம் என்ன ஜாய்? அதான் சொல்கிறேன்ல, யோசிச்சு சொல்லு. இல்லை, எனக்கும் உங்களை பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. என்ன உனக்கு என்னாச்சு தான்? இல்லை ஆச்சரியப்பட்டுட்டேன். சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டேன். உனக்கும் என்ன பிடிக்குமா? சூப்பர் ஜாய், சூப்பர். ஐயோ டேட்டையும் மாட்டிக்கிட்டேடா. ஓகே ஜாய், அப்போது உனக்கு ஓகே தானே என்ன லவ் பண்ணுறதுல? இல்லை, எப்பயும் நான் உங்களை தான் கேட்குறேன். உங்களுக்கு ஓகேவா? இல்லை, எனக்கு ஓகே. தயம்
என்ன ஜோய், உண்மையா? ஓ, இவனுங்க வேற இருக்கானுங்களே. உண்மையா? ஓகே புஜ்ஜு. புஜ்ஜு என்ன? அப்படிதான் நான் உன்னை நிறைய டைம் கொஞ்சம் இருக்கேன். உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? எதுக்கு அழுகிற ஜாய்? என்னாச்சு? உனக்கு ஓகே, எனக்கு ஓகே, ரெண்டு பேரும் ஓகே, ஆல் ஓகே. தென் ஒய் க்ரை பேபி? ஒய் ஒரு க்ரை? ஐயோ, இவனுங்க வேற பார்க்குறானுங்களே. சிரிக்கிறான். ஜாய் என்ன? என்னடி இது அழுகுற? அதான் நான் ஓகே சொல்லிட்டேன்ல. நீயும் ஓகே, நானும் ஓகே, எல்லாம் ஓகே, ஆல் ஓகே. தென் ஏன் பேபி க்ரை பண்ணுற? இல்லை, நான் நினச்சேன் உங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்காதுன்னு. கரெக்டாக தான் நினச்சிருக்கேன். என்ன பண்ணுறது? ஏன் அப்படி நினச்ச? அப்படி நினைக்கக்கூடாது. எனக்கு பிடிக்கும். இத்தனை பேர் இருக்கும்போது இங்கே ஜாய் நடிக்குதேடி. உன்னை பிடிக்காமே அடி, இங்கே ஜாய் நடிக்குது. தயாங், என்ன அழகா பேசுறீங்க. ஓ ஜாய், தயாங், உங்களுக்கு நான் எப்படி மாறினா பிடிக்கும்? ஏன்னா நான் நினச்சேன் நீங்கள் என்னை லவ்லாம் பண்ண மாட்டீங்கன்னு. நானும் ட்ரைலாம் பண்ணதில்லை. ஆனால் உங்கள் பர்த்டே கரெக்டாக கிஃப்ட் பண்ணிடுவேன். நிறைய கிஃப்ட் வரதுனால என் கிஃப்ட் உங்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. இல்லை உங்கள் கிஃப்ட் எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? ஆமாம், இது நான் கொடுத்த கீ செயின். இந்த ஓ, நீ கொடுத்ததா? பாரு, இங்கே பாரு, நீ கொடுத்தது தான் என் கையிலே வச்சிட்ருக்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கும். நம்ப ஜாய். அழுகாத. அழுகாமல் நம்பு. அழுகாமல் நம்பு. தேங்க்ஸ் தய்யா. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நான் இது வரைக்கும் இமேஜின் கூட பண்ணதில்லை. இன்னும் அதுக்கு கூட எனக்கு அப்படிலாம் இல்லை. நீ அழுவாத, சரியா? ஜாய் இங்கே பாருடி அப்படி சொல்லிட்டு தேங் அப்படியே ஃபேஸை கப் பண்ணுறான். ஸோ ஜாய் இப்போ தான் அப்படியே ஃபேஸை கப் பண்ணி பார்க்குறான். குழந்த மாதிரி அழுகிறா. இப்போ கரெக்டாக தயாங்க்கு அவங்க அம்மா சொன்ன வேர்டு அப்படியே வருது. டேய் தயாங், உனக்கெல்லாம் அம்மா மாதிரிலாம் பொண்ணு வரமாட்டா, புரியுதா? அவள் தான். ஆனால் நீ தான் பொண்ணு மாதிரி பார்ப்ப. மா போமா, சும்மா லூஸாட்ட பேசிட்டு. என்ன குழந்த மாதிரி வரா? ஜாய், எங்க பாரு, ஆல் ஓகே. அண்ட் நீ நல்லா இருக்கடி, எனக்கு பிடிக்கும். என்ன யாரும் ஐ திங்க் நீ யார்கிட்டையும் பேசல, அதனால்தான். நீ எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசு, சரியா? எல்லாருமே ஜாலியாக பேசுவாங்க. நான் இதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறேன். சாரி தயம். இல்லை சாரிலாம் வேண்டாம். நீ ஒர்க் பாரு. சரி தயம். என்ன ஜாப்? இல்லை, நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க. உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் என்னென்ன பண்ணணும், எப்படி உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் சொன்னீங்கன்னா அதை மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். நீ யார்? வரண்டி. தயாங்க உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் கால் பண்ணுறேன். இல்லை, நீங்கள் எப்படி? நான் வேணா? சரி, நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. அப்படி சொல்ல தயாங்க நம்பர் சொல்கிறான். என் நம்பர் கூட இல்லை, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற. அது சாரி. எனக்கு நான் என்ன நினச்சேன்னா ட்ரை பண்ணாலும் கிடைக்காது.
அதனால ஆசைப்பட வேணான்னு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஜாய் தயம் என்னடி சிரிச்சிட்டே இருக்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா? சரி ஜாய் நானே கால் பண்ணுறேன் சரியா? நான் இல்லை நான் அப்படி கால் பண்ண மாட்டேன், நீங்களே பண்ணுங்கள். எப்போனாலுமே நான் நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன். அப்புறம் தயம் என்னடி இப்போ ஜாய் லைட்டாக தேங்கோட கையை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிறான், லூஸ் விடுறா, டைட்டாக பிடிக்கிறா, அப்படியே பண்ணிகிட்ருக்கா. என்னடி? இல்லை இது நான் கேட்காமலாம் பார்த்துருக்கேன். லவ் பண்ணால் அப்படி இப்படின்னு அது கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் பார்க்க எனக்கு நர்வஸாக இருக்கும், அதுனா இன்னும் நர்வஸாக இருக்கும். அதான் அது மட்டும் அது உங்களுக்கு ஓகேண்ணா? ரோசா பார்த்துக்கலாம். பாய். ஸோ பா ஏதோ காற்றே வருதுடா. ஸோ தேங்கோட கேங், ஜாக்சன் கேங் எல்லோரும் ஒன்றா நின்றுருக்கானுங்க. டேய் மச்சான், ஜாய் ஸ்டாண்டர்டில் நீ இருக்க. பியூட்டி என்னென்னா ஜாய்க்கே ஒன்று பிடிச்சிருக்கு. டேய் விருப்பேத்தாரா ஜாக்ஸா? மூட்டு நில்லு. அதுக்கப்புறம் என்னடே ஜாலியாக ரவுண்டு தான், டேட்டிங் தான், இதுதான். ஆமாடா அதுதான் ஒட்டுக்காலம். 1 வீக் அப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன். அடுத்த மேட்ச்சில் நான் உன்னை வச்சு செய்கிறேன். இந்த டைம் உனக்கு வேறு மாதிரி யோசிக்கிறேன்டா. யோசிக்கிறேன். டேய் என்ன மாதிரி நீ யோசித்தாலும் இது மாதிரி மறக்கவே முடியாதுதான் நான் கொடுத்தது. என்ஜாய்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கிளம்பியிருப்பான். ஸோ தேங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் டேய் நானும் கேட்டுண்டா, அந்த பொண்ணு லவ் பண்ணுறாளாடா. சரிடா எப்பட்றா 1 வீக் அப்புறம் பிரேக்கப் சொல்லலாம் விடு. டேய் என்னடாண்ணா என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன அவ்வளோ கல்யாணம் பண்ணி சொல்கிறியா? இருங்கடா மாயிராண்டிங்களா, சும்மா ஏதாவது வெறுப்பு ஏற்றிட்டு இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து கிளம்பியிருப்பான். ஸோ தேங்கும் ஈவினிங் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெண்ட் கூட சுற்றிட்டு மார்னிங் ஆஸ் யூஷுவல் காலேஜ் போயிருப்பான். ஸோ தேங்கோட கேங் எல்லாம் இருக்கும்போதோ ஜாய் வந்து இப்படி போயிருப்பா. பட் தேங்க இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே நிற்கணுமா வேண்டாவா அப்படி சொல்லிட்டு தாங்கிட்டே நின்றுருக்கா ரொம்ப நேரமாக. ஸோ இவங்க வேற என்னை லவ் பண்ணுறாங்க, நானும் லவ் பண்ணுறேன். இப்போது கண்டுக்காமல் போகிறேன்னு பேர் வந்துருமா? இல்லை என்ன? ஐயோ அப்படியே போயிட்டா ஒருவேளை கோவப்பட்டுட்டாருன்னா லவ் பண்ணுறல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஜாய் ரொம்ப தயங்கியே இருந்துட்டுப்பா. ஸோ தேங்கோட கேங்கில் அதை நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேங்கோட கேங்கில் கலாய்க்க ஆரம்பிச்சுறாங்க. டேய் ஆள் வெயிட் பண்ணிட்டுருக்கா, நாங்களாம் போகலாமா சார்? டேய் கம்மன்னு இருங்களேன்டா, நான் பார்த்தேன் பார்க்காத மாதிரி இருக்கேன்னா மூடிக்கிட்டு இருக்கணும். அடே என்னை பார்த்து மட்டும் பேசிட்டே இருங்க பார்க்கலாம். டேய் உன்னே தான்டா பார்த்துட்டு இருக்கு இந்த பொண்ணு, நாங்கள் கிளம்புறோம். டே கிளம்பாதீங்க. கிளம்பிட்டானுங்க. பார்க்காதடா டே தயம். பார்த்துட்டேன். வானங்கிட்டவனே தயம். ஹாய் ஜாய். ஹாய். நான் கிளாஸ் போகலாமா? போகலாமே. போ பை. ஓகே தயம் அப்படி சொல்லிட்டு ஜாயுமே இப்படி க்ராஸ் பண்ணி போயிட்டுருப்பா. அப்போ கரெக்டாக ஜாக்சன் எதிரில் வந்து டே நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட இப்படி தான் இருப்பியா, பேசுடா. டே அவள் கிளாஸ் போகிறா, படிக்கிற பொண்ணு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பெட்டு தான். என்ன ஏமாத்துறியா? ஜாய் இரு. என்னாச்சு தயம்? என்ன லவ் பண்ணுறோம் அப்படியே போயிட்டே இருக்க, என்னடி பேசலாம் மாட்டியா? இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிகிட்டு இருந்தீங்களா, இப்போது நான் பேசலாமா வேண்டாவா, பேசாமல் போனால் தப்பாயிடுமா? இல்லை அது எனக்கு தெரியல தயம்,
நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணுன்னு. ஐயோ இல்லை எதுவும் பண்ண வேண்டாம். சரியா? அப்புறம் ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட? கேளு. கேட்கணும். இப்போது உங்ககிட்ட எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் தயம்? ஏன்னா எனக்கு தெரியல. அதான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படி பாய் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணணுமா, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது ஸ்பேஸ் கொடுக்கணுமா, எனக்கு எதுவும் தெரியல. அதனால தான் நின்றுட்டுருந்தேன். உங்களுக்கு ஏதாவது கோவமா? இல்லையே. டேய் போடா, டேட் தானே பண்ணிருக்கோ. போ. என்ன தயம்? ஒன்றும் இல்லை. வாயேன், லைப்ரரி போகலாம். டே பின்னாடி வராதா நாயே, பின்னாடி வராத. சரிங்க தயம். என்ன ஜாய்? இல்லை, நேற்று நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணேன். அப்படியே தயம், அப்படியே பின்மண்டை எப்படி ரப் பண்ணிட்டே. கால் ஒன்றும் இல்லடி. நேற்று எங்கள் கேங்கில் ஒரு பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் செட் ஆயிடுச்சு. நல்ல ட்ரீட். அந்த பையன் நீங்கள் தானே? ஆமாம், கற்பூரம்டி நீ ஜாய், கற்பூரம். ஆமாம், நான் தான். நீங்கள் தான் இல்லை ஹீரோ. நீங்கள் ட்ரீட் கொடுத்துருக்கீங்க. ஹாப்பி. ஒருவேளை நான் வரணுமா? இல்லையே, நான் சொல்லிட்டேன். ஜாய் ரொம்ப ரொம்ப கூச்சமான பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. நீ அதெல்லாம் நினைக்காது. சரி, சில்லாக விடு, கூலாக விடு. அப்புறம் ஜாய், இன்னைக்கு நீ பண்ண விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு, மேனராக இருக்கு. என்ன விஷயம்? அதான் வந்தோடனே தயம் அப்படின்னு பேச வராமல் அப்படியே வெயிட் பண்ணல. பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சதா அது? பிடிச்சதுடி. வேறு ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு பிடிச்சது. நான் சைட் அடித்தேன். சரிங்க தயம். ஐயோ, சைட் அடித்தேன்னு சொன்னதுக்கு எவ்வளோ பதட்டம். எனக்கு கிஸ்ஸெல்லாம் அடிக்க சொல்லிட்டானுங்கண்ணா. அது அந்தளவுக்கு நம்ம வைக்கக்கூடாது. நல்லா லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் இவன் இந்த ரேஞ்செலாம் கொடுக்க மாட்டான். அப்புறம் ஜாய், டிசைன்லாம் பண்ணியா? நல்லா இருக்கா? எல்லாம் ஓகேவா? தயம், உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? ஐயோ, என்ன கேட்க போகிறா? கிசு கேட்பாளா? சிச்சி, ஜாய் அதெல்லாம் கேட்க மாட்டா. ஐயோ, ஏதாவது கேட்டுட்டானா இந்த படம் அது இதுன்னு பார்த்துட்டு கேட்க மாட்டான். என்னம்மா? இல்லை, தப்பாக எடுத்துக்கக்கூடாது. போச்சு ஜாய், நீ மாடி வேறு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறானே. என்னம்மா? ஜாய் என்ன எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? சாரி தயம். இல்லையே, சாரி இல்லைடா. சிச்சி, இல்லடி, இல்லைம்மா. வேறு போடா. என்னாச்சு தயம்? ஒரு மாதிரி. ஒன்றும் இல்லடி, அதான் சொன்னேனே, நேற்று ஃபுல்லாக பசங்க கூட அப்படியே லைட்டாக குடிச்சிட்டேன். அதான். குடிப்பீங்களா? குடிப்பண்டி. ரொம்ப கிடையாது, கொஞ்சம். உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன், டக்குன்னு மாற்ற முடியல. ஓகே, தேங்க்ஸ் தயம். ஐயோ, கேளுடா. என்ன ஜாய், என்ன கேட்கணும்னு சொன்னேன்? கேளுடி. இல்லை, லைப்ரரி வரைக்கும் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி நடக்கலாமா? இதானா? ஹோல்ட் பண்ணி நடக்கலாமே, வா அப்படி சொல்லிட்டு தயம் டக்குன்னு ஜாய் கையை பிடிச்சிருப்பான். ஜாய்க்கு அப்படி டக்குன்னு கையை பிடிச்சின்னு அவளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணுன்னே தெரிஞ்சிருக்காது. கையில் அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்கும். தேங்காய் பார்த்துட்டு, என்ன நல்ல டிசைனர், கையில் ஸ்வெட்டாகிட்டே இருந்தால் கஷ்டமாக இருக்கும் உனக்கு டிசைன்லாம் பண்ண. இப்படிதானா? இல்லை, இதை கேட்கணும்னு நினச்சி எனக்கு இவ்வளோ ஸ்வெட் வந்துடுச்சு. டக்குன்னு நீங்கள் கையை பிடிச்சோன்னு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு தயம். ஐயோ, இதுக்கேவா? ஓகே ஜாய், இதெல்லாம் நத்திங்க, சரியா? பேபி, இதெல்லாம் நார்மல் தான், சரியா பேபி?
தயம் என்னம்மா? ஜோய் 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 இப்படி வா. என்னாச்சு? இல்லை இப்படி வா. ஜோய் இல்லடி, எனக்கு ஒன்றும் இல்லை ஜோய் வா அப்படி சொல்லிட்டு தயாங் அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜாயும் பேக்கில் இருந்து நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து தயாங்க்கு தரா. ஜாய் உனக்கு ஸ்நாக்ஸ்லாம் பிடிக்காது. எப்படி தெரியும்? அதான் நீங்கள் வீட்டுக்கு ரேராக வருவேன். ஸ்நாக்ஸ் வச்சா கூட நான் தான் அதை எடுத்து சாப்பிட்ருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நீ அதெல்லாம் என்னோட எடுத்து சாப்பிட மாட்டேன். கேட்டால் எனக்கு பிடிக்கல ஆண்டி அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அதான் கேட்டேன். இப்போல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கு. நல்லா பாருங்கள். இதெல்லாம் என் ஃபேவரட் ஜாய். உனக்கும் ஃபேவரட்டா? இல்லை உங்களுக்கு தான். எனக்காடி? அப்புறம் உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி ஷர்ட் நேற்று ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணேன். இங்கே போட முடியாது, வேணா ரெஸ்ட் ரூம் போயிட்டு போட்டுட்டு வரீங்களா? இல்லைன்னா வேண்டாம். ஜாய் ஒரு சீரியஸ்? நைட் ஃபுல்லாவா தூங்குனியா இல்லையா? அதான் அப்படி இருக்கியா? ஜாய் லூஸாடி நீ. ஓ இங்கே பார் ஜாய், எனக்கு புரியுது நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு. ஆனால் உங்களை விட இல்லை, உங்களை விட கம்மி தான். உங்கள் லவ் தான் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஆக்சுவலாக நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், ரொம்ப அமைதியாக இருப்பேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை. எல்லோரும் என்னை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க ப்ராஜெக்ட்க்கு வேணும்னா அதுவும் என்கிட்ட கூட டேரெக்டாக வந்து யாரும் பேச மாட்டாங்க. தயம் மேம் கிட்ட சொல்லுவாங்க, மேம் என்கிட்ட சொல்லுவாங்க, டிசைன் பண்ணி தருவேன். உங்களுக்கே ஷர்ட் நான் நிறைய டைம் அப்படி தான் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்கிட்ட இது வரைக்கும் ஒரு நாள் கூட வந்ததில்லை. நான் எதிர்பார்ப்பேன் நீங்கள் வருவீங்கன்னு. ஆனால் நீங்கள் என்னை லவ் பண்ணியிருக்கீங்க, என்னை லவ் பண்ணுறீங்க. அது என்னமோ எனக்கு பறக்கிற மாதிரி இருக்குது. தூக்கமே வரல, இப்போ கூட வரல. அப்படியே கனவுல இருக்க மாதிரியே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஓவர் நீங்கள் சொல்வீங்க, ஆனால் எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர் தானே தயம். வேறு பொண்ணுன்னா இது ஜஸ்ட் நார்மலாக எடுத்துக்கிட்டோம். நான் எப்படி நார்மலாக எடுத்துக்க முடியும்? நான் வீட்டில் நிறைய டைம் மிரரில் நிறைய சொல்லிப்பேன், தயங்கிட்ட நிறைய பேசணும், பேசாமல் இருந்தால் அப்புறம் அவருக்கு போர் அடிக்கும்ல அப்படின்னு. பேசும்போது கூட அவ்வளோ நர்வஸாக இருக்குது. ஆனால் என் கையை நல்லா கெட்டியமாக அப்படி பிடிச்சி அழுத்திட்டு, உன் தயம் நீ பேசு, நீ ஆசைப்பட்ட தயம் உனக்கே கடைசி தரேன்னு நான் எனக்கே மோட்டிவேட் பண்ணி தான் பேசுகிறேன். தயம் எனக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தெரியல. நானும் நிறைய சீரீஸ்லாம் இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவங்களாம் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு இப்படி எடுத்துகிட்டு வராங்க, அதுக்காக நான் எடுத்துகிட்டு வரல. எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கு இதெல்லாம் நான் வாங்கி தரணும்னு. அப்புறம் என்னன்னு தெரியல, உங்களுக்கு இந்த ஷர்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தயம். எனக்கு உங்கள் கண்ணு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் ஹார்ட்டும் ஐ லவ் யூ தயம். இது சொல்லணுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் ஹாப்பியாக தான் சொல்கிறேன், கஷ்டமாக இல்லை தயம். எனக்கு எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. நான் எதாவது தப்பு பண்ணுறேன்னா நீங்கள் என்னை விட்டு போகாதீங்க, வார்ன் பண்ணுங்கள். ஜாய் இது இப்படி பண்ணக்கூடாது, ஜாய் இப்படி பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லியாச்சும் ஒரு வார்னிங் தாங்க, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டக்குன்னு என்னை சேஞ்ச் பண்ணிப்பேன். ஆனால் ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. என்னன்னு தெரியல, அவங்க கூட இருக்கும்போது ஜாலியாக இருந்தாலும் இது அப்படியே ட்ரீமாகவே ரியால். தேம் சாரி இவ்வளோ இதுக்கு எமோஷனல் ஆகிட்டு. ஒன்றும் இல்லை சரியா? அப்புறம்
நான் போய் ஷர்ட் போட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு தயம் ஜாயோட தலையை அப்படியே டேப் பண்ணிவிட்டு, நீ அழகாக இருக்கடி. இல்லை, யார் சொன்னா? நீ ரொம்ப அழகுனா அது என்னென்னு உனக்கு சொன்னால் புரியாது. ஆனால் நீ ரொம்ப அழகான பொண்ணு. ஜாய், உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்ன தயம்? இல்லை, நான் எப்படி உனக்கு போய், அதாவது நான் லவ்லாம் தெரியும், நீங்கள் யாரும் லவ் பண்ணலன்னு. ஆனால் என்ன பண்ணிருக்கீங்க, அதான் எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. லவ் யூ தயம். தயம், இந்த ஷர்ட் தேங்க்ஸ் டே, ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன தேங்க்ஸ் சொல்கிறீங்க? இல்லை ஜாய், அது சடனா சொல்ல தோணுச்சு, அவ்வளோதான். அப்புறம் உண்மையாலே ரொம்ப அழகாக இருக்குது, உன்ன மாதிரியே. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உன்னை பார்க்க. நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? நைட்டு ஃபுல்லாக தூங்கலான்னு ஃபேஸ் தெரியுது, பட் ஸ்மைல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குடி. இதே மாதிரி ஹாப்பியாக சிரிச்சிட்டே இரு. அப்புறம் என்ன ஆனாலும் சரியா, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அப்புறம் ஜாய், நான் போகணும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, இங்கேவே உன் கூட. இல்லை வேண்டாம், நீங்கள் போங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்புறம் தயம், எனக்கு உங்கள் மேலே கோவப்படலாம் வராது. ஒய்ஃபாயிட்டாக கோவப்படுறேன். ஏன்னா அப்போ கோவப்படணும்ல, நீங்கள் எதாவது தப்பு பண்ணா அப்போ கோவப்படுறேன். தெரியல உங்கள் கண்ணை பார்த்தா கோவம் வருமானு. ஆனால் கோவப்படணும்னு ஆசையாக இருக்குது, உங்ககிட்ட சண்டை போடணும்னு ஆசையாக இருக்குது. இதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் நடக்கும்ல. ஓகே தயம், நீங்கள் போங்க. அப்போ தயம் ஜாயோட கணத்தை லைட்டாக இப்படி தட்டிட்டு படி அப்படி சொல்லிட்டு போயிடுறான். ஸோ தயங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்னடா ரொம்ப உருக்கி பேசுகிற, டேய் உண்மையாக லவ் பண்ணுறாடா, சீரியஸாக இருக்கா போல், என்னடா பண்ண சொல்கிறீங்க? சீரியஸாக இருக்கானா? நீயே லவ் பண்ணுறா? டேய் கம்முன்னு இருங்க, சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்காதீங்க. நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் ஜாய்க்கு, இதெல்லாம் புரிஞ்சுப்பா. ரொம்ப சைல்டிஷான பொண்ணுலாம் கிடையாது, மெச்சூர்டு தான். நான் பார்த்துக்கிறேன். டேய் மச்சான், என்னடா? டேய் கம்முன்னு இருங்கடா அப்படி சொல்லிட்டு தயம் வந்து கிளம்பியிருப்பான். ஸோ மார்னிங்கு தயம் ஜாயை வெளியே கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஜாய் பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜாய் பா போகலாம். பைக்லையா? ஆமாம், வேறு எதில்? அதுக்குன்னு கார் எடுத்து சொல்கிறியா? அப்போட கார். இல்லை கோவப்படாதீங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ உட்கார்றா. அப்புறம் தான் தயம் மிரரில் ஜாயோட ஃபேஸ் பார்த்துட்டு, ஷோபம் வேறு பயந்தாங்களே, இவகிட்ட போய் கத்திட்டே இருந்தேன். எப்போறா ஜாய் நீ டக்குன்னு ஏற மாட்டேன்னு கோவம் வந்துடுச்சுடி, வேறு எதுவும் இல்லை. சரியா? பரவாயில்ல, கூப்பிடுங்க, தப்பு கிடையாது. தப்பு கிடையாதா? சரி எங்கே போகலாம்? அதான் தெரியலையே. சரிடி நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு தயம் தான் ஒரு நல்ல ரெசார்ட் கூப்பிட்டு போயிருப்பான். தயம் என்னடி? இல்லை இங்கே வேண்டாம், வேற. ஏன் இங்கே என்ன பிரச்சனை? இல்லை வேண்டாம். ஏன் என்னடி பிரச்சனை? வேண்டாம். ஜாய் என்னாச்சு? என் கண்ணெல்லாம் சரி வா, வேற எங்கன்னா போகலாம் வா. ஓகே வா. ஸோ தேங்கும் வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பான். அது கொஞ்சம் ஒரு குட்டி ஹோட்டலாக இருக்கும். இது ஓகேவா? ஆனால் இங்கே தானே ரஷ்ஷாக இருக்குது. அங்கே கூட ரொம்ப காலியாக இருந்தது. நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்துருக்கும். இவ்வளோ ரஷ்ஷான இடத்துல சாப்பிட்ணுமா ஜாய்? ஏன்டி இப்படி பண்ணுற? இல்லை அது சாரி.
சரி ஓகே வா. என்ன சாப்பிட்ற? இல்லை நீங்களே. உனக்கு என்னடி பிடிக்கும்? நீ ஜாய், எனக்கு புரியுது இதெல்லாம் லவ்வோட ஒரு என்ன வேணாலும் சொல்லலாம். பட் எனக்கு வந்து அதிலலாம் பெருசாக இது கிடையாது. எனக்கு பிடிச்சது தான் நீ சாப்பிட்ணும், எனக்கு பிடிச்சதை நீ அடாப்ட் பண்ணி எனக்காக நீ வாழணும். இது மாதிரி டைலாக்லாம் நான் விட மாட்டேன். நீ சொல்லு என்ன சாப்பிட்ற? அது எனக்கே தெரியல தையம். உனக்கு சரி விட, நானே ஆர்டர் பண்ணுறேன். 2 grill நான். ஜாய் வேற? இல்லை ஓகே. அப்புறம் ஐஸ்கிரீம் இல்லை ஃப்ளேவர் வேறு? ஓகே தேங்க்யூ படி. ஜாய் ஏதாவது சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறியா? சூப் எது? இல்லை வேண்டாம். ஏன்டி இது வாங்கி கொடுத்தாலாம் வேணான்ற? இன்னைக்கு உனக்கு பிடிச்சதுக்கெலாம் கூப்பிட்டு போகணும், உனக்கு பிடிச்சதெலாம் வாங்கி தரணும் தானே ரூலே? இல்லை அது ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டோட ரூலுன்னு சொல்கிறேன். புரியுதா? தயம் கோவமா உங்களுக்கு என் மேலே? ஆமாம், ஃபஸ்ட்டு எதுக்கு நீ வேணாண்ணே கோவம் தான். அதனால் நான் கூட பேச மாட்டேன். ஸோ ஜாய் தான் தயங்கோட கையை அழகாக பிடிக்கிறா, ஃபிங்கரை மட்டும். தயம் சாரி. சரி விடு, அப்படி வைக்காத மூஞ்ச பாவம் மாதிரி. ஆமாம் எதனால் அது வேணாண்ணே? டேஸ்ட் உனக்கு பிடிக்காதாங்க? நாங்கள் நல்லாயிருக்கும்டி, சீரியஸாக சூப்பராக இருக்கும். நீ ட்ரை பண்ணியிருக்கியான்னு எனக்கு தெரில. ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்படி அந்த ஹோட்டலில் போய் வாங்கினான்ற? செம்மையாக இருக்கும்டி ஃபுட்டு. இதெல்லாம் விட எது? அப்புறம் என்ன ஆர்டர் பண்ண சொன்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, எனக்கு ஆர்டர் பண்ண தெரியாதுன்ற. என்ன தாண்டி நினச்சிட்ருக்க? ஏதோ வாழத்தோரடி ஜாய். ஜாய் உன்னத்தாண்டி கீழே குனிஞ்சிட்டு இருந்தேன் எனக்கு. ஜாய் சரி சரி. ஓ இங்கே பாருடி, எனக்கு இப்படி அழுதா பிடிக்காதுடி. நீ அழுகாத சரியா? நான் கேட்கல. உனக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணு, நான் திட்டலை. ஜாய் 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 எனக்கு பிடிக்காதடி, இங்கே சீன் க்ரியேட் பண்ணிட்டுருக்காத. சாரி. சரி சரி நான் கேட்கல. சரி நீ சாப்பிடு. இல்லை நீங்கள் என்ன தாண்டி பிரச்சனை? சாப்பிட்றி, கட்டுப்பேத்திட்டு இருக்காத. அப்படி சொல்லிட்டு ஜாயும் சாப்பிட்ருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு தயங்கும். போகலாமா? தயம் சாரி உங்களை. இல்லை பார்க்கில் போய் பேசி வரலாம் வா. தயங்க பார்க் கூப்பிட்டு போயிருப்பான். சரி எதுக்கு அப்படி அழுத? நான் என்னன்னு கேட்கல விடு. அப்புறம் அதுக்கு வேறு அழுவேன். விடு. இல்லை தயம் அது வந்து அதான் சொன்னல விடு. அதான் நான் கேட்கலன்னு சொல்லிட்டேன். எதுக்கு தேவையில்லாம நீ வேற சொல்லிட்டு இருக்க? பிடி ஜாய் பார்த்துக்கலாம். இல்லை தயம் அது வந்து ஐயோம்மா வந்து போயின் ஜாய் விட்ரி, எரிச்சல் பண்ணிருக்காத. சாரி கோவப்படக்கூடாது வேற சொல்லியிருக்கானுங்களே. ஓகே 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 படல. ஓ இது மாதிரி இன்னசென்ட் பொண்ணு கூட டேட் பண்ணிவிட்டு எப்போ எரிச்சலாக இருக்கு, எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு. நான் என்னடி பண்ண உன்னை இழுத்து அடித்தேனா? சும்மா அழுதுகிட்டே இருந்தா எனக்கு என்ன தெரியும்? வேறு இன்னும் அழுதுகிட்டே இருக்கா. எப்படி சமாதானப்படுத்தணும் கூட எனக்கு தெரியாது. ஐயோ இவ்வளோ வாழ்க்கை ஃபுல்லாக ஐயோ எப்பா இப்படி தான் அழுதுகிட்டே இருப்பார். இதனே சொல்லாமல் நான் வேற சமாதானப்படுத்தணும் போல். இப்போ எப்படி சமாதானப்படுத்துறது நமக்கே தெரியலையே. தயம் அந்த ரெசார்ட் இருக்குல்ல, அவளே பேசுகிறா. நம்ம மட்டும் சொல்லலாம். ஆமாம் என்ன அப்போது உனக்கு ஃபுட் அங்கே பிடிக்காது அதானே? சரி விடு. இல்லை அது இல்லை வேற என்ன தாண்டி பிரச்சனை? சொன்னாதரடி தெரியும், சொல்லாமல் நீ இல்லடி ஜாய் சொல்லாமல் அப்படி அழுதுகிட்டே இருந்தான். எனக்கு இது மாதிரி அழுதா பிடிக்காதுடி. நான் பார்த்ததில்ல. சரியா அழுவாத, எது வந்து சொல்லு சரியா? அந்த ரெசார்ட்க்கு அங்கிள் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால்
எப்போல்லாம் கூப்பிட்டு போகிறாங்களோ அப்போல்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்க, இவ்வளோ காஸ்ட்லியான ஃபுட்டாக உனக்கு அப்படின்னு. அவங்களாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தருவாங்க. எனக்கு அதனாலே அந்த ரெசார்ட் பிடிக்காது. இப்போ நீங்கள் கூப்பிட்டு போனீங்களே, அங்கே போனால் அவ்வளோக்கா திட்ட மாட்டாங்க, நார்மலாக இருப்பாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் பயம் தயும். நீங்கள் திட்ட மாட்டீங்க, ஆனால் அங்கே போனால் எனக்கு அதானே ஞாபகம் வரும். அதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு அது ஞாபகம் வர்றதுனால மட்டும்தான் அதை வேணான்னு சொன்னேன். சாரி தயம், எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் நான் சும்மா அழுக்கிறேன்ல, எனக்கு தெரியலையே. எனக்கு அழுகிறதுக்கு ஒரு நல்ல ஷோல்டர் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. நான் அழுதுக்கவா, நிறைய இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜாய் அப்படியே தேங்கோட ஷோல்டரை சாஞ்சிட்டு ரொம்ப நேரம் அழுதுருப்பா. தேங்க்கு ஒரு மாதிரியாக இருக்கும், தேங்க்கு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். இப்போ எப்படி சமாதானப்படுத்தினா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பட் அவள் அழுகட்டும், கொஞ்சம் நேரம் அழுகட்டும் அப்படி சொல்லிட்டு விட்டுருப்பான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டியாடி? சாப்பிட்றேன் தையம். பாருடா, எனக்கு இப்படி கீழடி, இப்படி இரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ளேவர்? ப்ளூபெரி. சரிடி. தையம், உங்களுக்கு? ஸ்ட்ராபெரி. தெரியும்ல, அப்புறம் எது கேட்டுட்ருக்க? சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லி தேங்காய் போய் வாங்கிட்டு வந்துருப்பான். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். தயம், முன்னாடியே இறக்கி விட்டுருங்க, அங்கிள் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். சரி பார்த்துப்போ. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கோம் டேஸஸ்லாம். ஸோ இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி இதான் லாஸ்ட் டேட். தேங்க் இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் இருக்குது. இந்த ஈவெண்ட்காக தான் அவன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான், 3 இயர்ஸாக. இதில் மட்டும் செலக்ட் ஆகிட்டானா அவன் ஒரு பெரிய பிராண்டோட அம்பாஸ்டராக கூட ஆக்குவாங்க, ஐ மீன் ஜூனியராக. பட் இது கிடைக்குமா கிடைக்காத அவன் இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருப்பான். தயம், என்னாச்சு? இல்லடி, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, என்னன்னு கூட தெரில. ஏன் அப்போல்லாம் ஏன் நர்வஸ் ஆகுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தயம், இங்கே பாருங்களேன், நான் ஒன்று சொல்லட்டா? என்னடி? இல்லை, எனக்கு எல்லாமே நல்லா இருக்கா? நீ டிசைன் பண்ணது தான் நல்லா இருக்கு, எல்லோரும் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் அவங்க சொன்ன தீமுக்கு இது ஓகேவாடி? எனக்கு என்னமோ சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அவங்க சொன்ன தீம் கரெக்டாக தான் இருக்கும் தயம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லை ஓகே, நீ எக்ஸ்பிளைன் பண்ண. சரி ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, நீங்கள் வேறு யாராச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன் எப்படின்னு. ஜாய், அது நான் ஏன் உன்னை வேணானா, அது எப்படி சொல்கிறது, அது ஒன்றும் இல்லடி. ஐயோ, கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஐ மீன், ஒரு நல்ல ப்ரெசன்டபுளாக இருக்கணும்ல அந்த மொமெண்ட், அதுக்காக தான். புரியுது தாயம், நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. சாரிடி. இல்லையே, நான் தப்பாக எடுத்துக்கல தாயம். ஒரு மாதிரி பாரு, எனக்கே தெரில, ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க நீ தாண்டா செலக்ட் ஆவேன்னு. ஆனால் என் ஹார்ட் பீட் நீ இல்லைடானே சொல்லிருக்கு. இவ்வளோ நானே பாரு எப்படி வளருது வாய். டீமோட்டிவேட்டில் ஆனதில்லடி, ஒரு மாதிரி சொல்லத்தில்ல ஜாய். ஓகேவாயிடுமா? ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய காலேஜ், நம்மளை விட பெரிய காலேஜ். டைம் அதெல்லாம் செலக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய பிராண்டோட அம்பாஸ்டராக இருப்பீங்க. ஓகேவா? தேவையில்லாமல் எதுவும் யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இருங்க. உங்களுக்கு ரொம்ப அழகான முகம் தயம். கடவுள் உங்கள் படுக்க மட்டும் ரொம்ப லேட்டாக படைச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப யூனிக்காக அழகாக செஞ்சுருக்காரு இந்த பொம்மையை. நீங்கள் எப்படிலாம் நினைக்கிறீங்க? இப்போ தேவையாடி? நானே என்னை விட ரொம்ப அழகாலாம் இருக்காங்கடி ஜோய், நான் மட்டும்தான் இல்லை. யார் சொன்னா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் தான் ஒன் அண்ட் ஒன்லி. அப்படிலாம் நினைக்காதீங்க ஜோய். ஓகே, இந்த ட்ரெஸ் காஸ்டியூம்
எல்லாமே இந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது, அப்படி தானே? ஆமாம் தையம், இது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. புரியும் ஜெசஸ்க்கு, அப்புறம் ஜோடிஸ்க்கெலாம் புரியும். சரி, ஓகே ஜாய், தோத்துற மாட்டோம்ல. இல்லை தையம், என்ன நீங்கள் எப்படிலாம் யோசிக்கிறீங்க? இருங்க அப்படி சொல்லிட்டு ஜாய் அங்கே வந்து கிளம்பிட்டு தேங்க் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாமே டச்சப்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. தயம், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக போங்க. ஸ்டேஜ் ஏறணுன்னு இந்த பயம், உங்கள் கண்ணு ரொம்ப பயப்படுது, அது வேண்டாம், அது நல்லாவும் இருக்காது. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எல்லாமே நல்லா தான் நடக்கும். பி பாசிட்டிவ் தயம். ஓகே, தண்ணி குடிங்க. தேங்க்ஸ் டி. ஜாய், உன்னோட டிசைனை யாராலும் அடிச்சிக்க முடியாது. பட் உன்னை விட பெட்டர் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கும் அந்த தீம்க்கும் என்னடி, அவங்க கொடுத்தது லவ்வை எக்ஸ்பிளைன் பண்ணுற தீம். ஆனால் அதுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை. ஏன் ரெட் கலர் கூட இல்லையேடி என்னோட கோட் ஷூட்டில். எப்படி ஜாய்? நீங்கள் என்ன பாருங்கள், ஜட்ஜஸ்க்கு புரியும். நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, அதனால தான் எது யோசிக்கிறீங்க. நீங்கள் பயப்படாமல் காமாக இருங்க, எல்லாம் கரெக்டாக நடந்துடும். அப்புறம் ஆல் த பெஸ்ட் தயம், பயப்படாதீங்க. தயம், உண்மையாலே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கப்பா. இந்த ட்ரெஸ்க்கும் நீங்களும் அழகாக இருக்கண்டி. பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு ஜாய்மி ஸ்டேஜ் ஏற்றிட்டு ஸோ அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருப்பா. ஏன்னா அவளுக்கு அடுத்தடுத்த டிசைனிங்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ வேறு மெம்பர்ஸுமே கொலாப் பண்ணியிருப்பா ஜாய். ஸோ அதனால் அவங்கவுங்களுக்குலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ தேங்க் தான் வாக் பண்ணிட்டு வரான். வந்து நின்ன பிறகு ஜட்ஜஸ்லாம் பார்த்துட்டு, வா அப்படியே சூட் ஆகுதுல்ல, மைக் கொடுங்க. ஸோ தேங்கும் மைக் வாங்கிட்டு எல்லாருக்கும் வெல்கம் சொல்லிவிட்டு, ஹலோ மேம். ஹாய் தயங், யூ லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம். தேங்க்யூ. தயங், உங்களோட ட்ரெஸ் தீம், வா, யார் இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணது? உங்களோட டிசைனரை நான் பார்த்தே ஆகணும். ஒரு லவ்வாக எவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. அப்படியா கட்டியிருக்காங்களா? தேங்க்யூ மேம். அப்புறம் இன்னும் ஒரு லவ்லி கான்செப்ட். நம்ம லவ் பண்ணலனாலுமே ஒருத்தவங்க லவ் பண்ணால் போதும், அந்த கான்செப்ட். இது ரொம்ப டச்சிங்காக இருக்குது, எமோஷனாக இருக்குது. அந்த பையன் அந்த பொண்ணு பக்கத்தில் தான் இருக்கான், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கான். அந்த பொண்ணு கூட இருக்கும்போதோ சிரிக்காத அந்த பையன் தூரமாக இருக்கும்போது சிரிக்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு அந்த பையனை தூரமாக அமைச்சு அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறா. வா, என்ன தீம் தயம், செம்ம சூப்பர். ஓ, தேங்க்யூ மேம். ஸோ தேங்க் வந்து இறங்கியிருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் படபடன்னு அடிக்குது. அவனுக்கு என்ன சொல்லணும்னு கூட தெரில. அப்படியே வந்து அவனோட ஷர்ட் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டில் இருக்க பட்டன் வந்து இப்படி ரிமூவ் பண்ணுவான். அப்போது அதில் குட்டியாக எம்ப்ராய்டிங்கில் சில வேர்ட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக இருங்க தயாங், யாருக்காகவும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பை ஜாய் அப்படி சொல்லிட்டு அகைன் இந்த கையில் பார்க்குறான். இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்காகவும் நடிக்க வேண்டாம், நீங்கள் தனியாக இருக்கும் போதே ஹாப்பியாக இருப்பீங்க. ஒருவேளை நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியுமா? தயாங், ஜாய், என்னடி உங்களை தான் கூப்பிடுறாங்க, போங்க. ஓ, கேட்கல, சாரி ஜாய். எதை கூப்பிட்றாங்க? என்ன தயாங், நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க, போங்க தயாங் அப்படி சொல்லிட்டு ஜாய் ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு ஹாப்பியாக தயாங் அப்படி புஷ் பண்ணுறா. என்ன நானாடி? ஜாய், ஆமாம் நீங்கள் தான், போங்க. சரிடி, ஓகே, நான் போங்க தயாங் அப்படி சொல்லிட்டு அமுச்சு விடுறா. ஸோ தேங்கும் அவார்ட்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அவங்கக்கிட்ட அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். ஜாய்,
டிசைனர் இல்லை, நான் இல்லாதது பிரச்சனை கிடையாது, பரவாயில்ல இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும்ல நான் டிசைன் பண்ணேன்னு. இல்லடி, இது உன்னோட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, என்னால் நீ லூஸ் பண்ணிட்ட, அதான். அப்புறம் உன்னோட அந்த வேர்ட்ஸ் நான் படித்தேன். என்ன சொல்ல வர? தயாங், உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது? நான் நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன், அதான். நீங்கள் என்னை தள்ளியிருந்தா ஹாப்பியாக இருப்பீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, அது போதும். ஆக்சுவலாக உங்கள் மேலே ஃபால்ட் கிடையவே கிடையாது, நீங்கள் ஒன்றும் ப்ளைம் பண்ணிக்காதீங்க. அப்புறம் தயாங், உண்மையாக என்னால் ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க தெரியாது. ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்னால் நிறைய கேர் பண்ணணும், அம்மா மாதிரி பார்த்துக்கணும்ல. ஆனால் நான் தான் உங்களை அப்படி பார்த்துக்கவே மாட்டேனே. உங்ககிட்ட ஏதோ கேட்குறேன், நீங்கள் என்ன பேம்பர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? நான் தானே கேர் பண்ணணும், ஆனால் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்கள் தான் என்ன கேர் பண்ணுறீங்க, நீங்கள் தான் என்ன பார்த்துக்குறீங்க, அது உங்களுக்கு பர்டனாக தானே இருக்கும், அது தப்பு இல்லைல்ல. இது வேண்டாம், நீங்கள் என் கூட இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. உங்கள் மேலே தப்பே இல்லை, யாராக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு இது செகண்ட் டேவே தெரியும், ஆனால் எனக்கு 1 வீக் உங்கள் கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான். சாரி தயம். அப்புறம் ஒரே ஒரு ஆசையாக இருக்குது, கேட்கலாமா? என்ன? எனக்கு உங்கள் கண்ணத்தை தொட்டு பார்க்கணும். அப்புறம் ஒரே ஒரு மொத்தம், பிடிக்கலன்னா வேண்டாம். ஓகே ஜாய். ஸோ ஜாயும் தேங்கோட கண்ணத்தை லைட்டாக இப்படி ரப் பண்ணிகிட்டே இருக்கா ரொம்ப நேரமாக. அது ஏதோ ரொம்ப எமோஷனாக இப்படி ரப் பண்ணி தடவிட்டே இருக்கா. தேங் அப்படி சொல்லிட்டு லைட்டாக எக்கி வரா. ஸோ தேங் அவளுக்காக லைட்டாக அப்படி குனிறான். ஓகே தயம், இது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால தான். உங்கள் மேலே தப்பு இல்லை. நான் தான் ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக என்னால் இருக்க முடியாது. இன்னும் ஒரு டைம் மட்டும் அப்படி சொல்லிட்டு ஜாய் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ தேங்க் ஸ்டில் அங்கேயே தான் நிற்கிறான். அவன் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அவள் போகிறது அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தயம் ஜாயை ரொம்ப மிஸ் பண்ணுவான். ஜாயை அவனால் பார்க்கவே முடியாது. ரீசன் வந்து ஜாயை அவளை நிறைய டைம் தேங்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணிப்பா. ஸோ தேங்கும் ஓகே வரல போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டே அவன் ஒரு மாதிரி டே ஃபுல்லாக போயிடுவோம். கால் பண்ணாலும் ஜாய் வந்து எடுக்க மாட்டா. ஸோ அது தேங்க்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணாலும் அப்படி தான் பண்ணுறதா. ஸோ அப்படி சொல்லிட்டு தேங்கோ டேஸஸ் போயிட்டுருக்கோம். ஸோ தயம் அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஈவெண்ட் கூப்பிட்ருப்பான். ஸோ பர்த்டே பார்ட்டி மாதிரி, அதுக்காக அவன் நைட்டில் போயிருப்பான். பார்த்தா அங்கே ஜாய் இருக்கா. தேங்க்கு ரொம்ப ஷாக், ஜாய் நைட் பார்ட்டிக்கு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு. அவன் நினச்சிட்டு அப்படியே சரி ஓகே ஜாய் கிட்ட பேசலாம். அப்படி கிட்ட போகும்போதோ அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாய் ஸ்விம்மிங் ஃபுல்லில் தள்ளி விட்டுருப்பாங்க. அவ்வளோதான். தேங்க் இதை பார்க்கும்போது செம்மக்கும் வந்திருக்கும். ஓகே ஜாயை ஓடி போய் தூக்கலான்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே அங்கே எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஜாயால் ஸ்விம்லாம் பண்ண தெரியாது, அதனால அவள் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாள். ஸோ தேங்க் டக்குன்னு குதிச்சுட்டு டக்குன்னு ஜாய் ஹக் பண்ணியிருப்பான். ஜாய் ஒன்றும் இல்லை ஜாய், இங்கே பாருன்றால. ஏய் எதுக்குடி இங்கே வந்த? எதுக்கு இங்கே வந்த?
சரி சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே ஜாய் வெளியே கூப்பிட்டு வந்திருப்பான். பட் ஜாய்க்கு ரொம்ப நடுங்கியிருக்கும், கிளைமேட்லாம் ரொம்ப குளிராக இருக்கனால. ஸோ தேங்க அங்கே இருக்க டவல் எடுத்து ஜாய் அப்படியே போத்திட்டு அவங்க கூட டைட்டாக இறுக்கமாக கட்டி பிடிச்சிப்பான். ஏய் ஜாய் என்னடி பாரு, ஓகேவா நீ? ஜாய் பாருமா. சரி சரி ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்ல. ஏன் இப்படி ஷிவர் ஆகுற? ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல. ஒன்றும் இல்லை ஜோ, இங்கே பாரு. இல்லை தயம் பயமாக இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பாருன்னு சொல்கிறல. இப்போ ஒன்றும் இல்லை. சரி யாரடி இங்கே வர சொன்னா? சரி நான் தான் இருக்கல. ஒன்றும் இல்லை. சரி நான் டைட்டாக தான் பிடிச்சிருக்கேன், ஒன்றுமே இல்லை. ஏய் எதுக்கடி உங்களுக்கு இந்த வேலைலாம்? குழந்த இது கூட தெரியாதா? ஏன் உங்களை மாதிரிலாம் ஸ்விம் பண்ண தெரியும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அவளுக்கு? தயம் என்ன நீ எல்லாத்துக்குமே கோவப்படுற? சில்லாரு. அவள் என்ன உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா? இல்லை சும்மா ப்ராங்க் பண்ண தானே, அவளை லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஸோ தேங்க்கு செம்ம கோவம் வந்திருக்கோம். என்ன ப்ராங்க் பண்ணவா? இப்பெல்லாம் ஒரு மயிரும் இல்லையே அப்படி சொல்லிட்டு தயம் என்ன பண்ற? தயம் அக்கே நீ எனக்காக போய் சொல்லாத. வேணாம் நீ சொல்லிடு, கமிட்டட்லாம் இல்லை, ப்ராங்க் தான் சொல்ல. ஏய் யாரடி சொன்னா? நான் உன்னை லவ் பண்ணுறேன், எல்லாருக்கும் காட்டணும் ஐ லவ் யூ. தயம் வேண்டாம், போய் வேண்டாம். என்னை பார்த்தா போய் சொல்கிற மாதிரியா இருக்கும் உனக்கு? தயம் இவங்களுக்காக வேண்டாம். ஏய் ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. தயம் ஸோ ஜாய்க்கு மறுபடியுமே குழப்பமாக இருக்குது. தயம் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட ட்ரெஸ் கேட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பான். என்னடி என்னையே பார்த்துட்ருக்க என் முகரையே? இல்லை மறுபடியும் நீங்கள் பொய் சொல்லலான்னு தெரியுது. அப்புறம் என்ன கேட்குற? அதான் பொய் சொல்ல தெரியுதுன்றல, அப்புறம் என்ன அவசரப்படுறீங்களா? உன்னா இரு மறுபடியும். இல்லை ஏன் மறுபடியும் நானே? தெரிலடி, நீ சொன்ன தெரியுமா? என்னால் உங்களை கேர்லாம் பண்ண தெரில தயம், என்னால் பண்ணவும் முடியலைன்னு. பண்ண வேணாண்டி, நான் உன்னை கேர் பண்ணிக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், எல்லாமே நான் இருக்கேன். உன்னை எந்த கஷ்டமும் பட விட மாட்டேன், உன்னை யாரும் திட்ட விட மாட்டேன், யாரும் உன்னை எந்த வார்த்தையும் சொல்ல விட மாட்டேன். எனக்கு தெரியல ஜோய், எனக்கு உன்கிட்டேருந்து எந்த கேரிங்கும் வேணாம். நீ என்கிட்ட சின்ன குழந்த மாதிரி என்னை சுற்றி வந்து நான் கொடுக்குற பாசத்தெலாம் வாங்கிட்டு திருப்பி குழந்த மாதிரி சிரிச்சிட்டே போதும். நீ கிஸ் பண்ணிட்டு போகிற சொல்ல தெரிலடி இந்த எக்ஸ்பிளைன். என்னை விட்டு என்னமோ போன மாதிரி இருந்தது ஜோய், தெரிலடி. நீ எனக்கு கேர் பண்ண வேண்டாம். இல்லை நானும் எதுவும் சொல்லாத ஜோய், முழுசா மனசார சொல்கிறேன். ஐ லவ் யூ டி,
லவ் யூ ஜாய். 1 வீக் நான் உங்கள்கிட்ட அடிக்கல. என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல உன் மேலே இருக்கல. அவ்வளோதான். எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ தான் புரியுது அது என்ன ஸ்டாண்டர்ட்னு. குழந்தையா இருக்கணும் போல். என் குழந்தையா நீ இருக்க, இந்த ஸ்டாண்டர்ட் தான் என் குழந்தைன்னு இருக்க ஸ்டாண்டர்ட். போதும், நான் உன்னை பார்த்துக்கிறேன். அம்மாட்ட சொன்னேன். ஆண்டிக்கிட்டியா? ஆண்டிக்கு என்ன பிடிக்குமா? உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. உண்மையாவா தயங்கல? இல்லை, உன்னை உண்மையாக ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு போகலாமா பார்க்க? போகலாம். சாய் இங்கே வாயேன் அப்படி சொல்லிட்டு தேங்கல்ல டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனம்மா. இல்லை தயம், எனக்கு தான் கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை நான் அழுகலை. இல்லை, நீ அழுகணும்னா அழுகு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் அம்மாட்ட சொன்னேன், இதுக்கப்புறம் அங்கிள் வீட்டில் இருக்க வேணாம், சீக்கிரமாக மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இரு. உனக்கு என்ன பிடிக்குதோ நீ பண்ண, சரியா? என்னடி? சரி ஜாய், டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறா. உண்மையாவா? பின்ன போயா சொல்கிறேன். என்ன கல்யாணம்லாவா? அப்புறம் சும்மா லவ் பண்ணிட்டுருக்க முடியுமா? அப்புறம் அங்கிள் வேறு உன்னை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்கிற. என் குழந்தைய ஹர்ட் பண்ண விடுவானா? என் குழந்தடி நீ. நான் எப்படி? நான் தான் உன்னை திட்டணும் ஒழுங்காக சாப்பிடலைண்ணா. அதுக்கு மட்டும் தான் திட்டுவீங்களா? வேற எதுக்கு? சும்மா வேறு என்ன? சும்மாண்ணா வேறு என்ன? ஏதாச்சும் ஒன்றுமே பண்ணாமே சாரிங்க அப்படி இப்படிலாம் சொன்னால் திட்டுவேன். தயம், ஐ லவ் யூ மோர். அப்படியா? இன்னும் ஐ லவ் யூ மோர். இன்னும் ஐ லவ் யூ மோர். ஐ லவ் யூ ஸோ மச். சரிடி அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே கட்டி பிடிச்சிருப்பான். கொஞ்ச நேரம் தேங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்டலாம் பேச வச்சுட்டு, அம்மா ஃபுட் எடுத்துட்டு வாங்கண்ணே, அவளுக்கு பிடிச்சதே. டேய் செய்கிறேன்டா. போ ஜாய், நீ போம்மா. இல்லை ஆண்டினா, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், புருஷன் இருக்கான்ல, என்னை ஏதாச்சும் பண்ணுருவான், போ. இல்லை ஆண்டி, அவர் ஏதோ சொல்ல மாட்டான் நீ நினைக்கிறியா? எப்படி கண்ணை காட்டுறான் பாரு. இல்லைங்க, நான் இல்லை வேணாம், நீ வா. அம்மா குழந்தம்மா. இல்லைடா கேட்கல. அம்மா சின்ன பொண்ணுமா, எதுவும் தெரியாது, அது சொல்ல வந்தேன், நீ வேற அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே. ஐயோ, அம்மா கிட்ட மட்டும் மாட்டினோன்னா கலாச்சே கொண்டுருவாங்களே. மா அது அந்த மீன்லம்மா, நீ நினைக்கிற கிடையாது அப்படி சொல்லிட்டு தேங்க் கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ தேங்கோட மம்மியும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்கும் ஜாய்க்கும் ஃபுட்லாம் ரெடி பண்ணிவிட்டு தேங்கோட ரூம் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேங்க் தான் ஜாயை அவனோட லேப்பில் படுக்க வச்சுட்டு, என்னடி சாப்பிடவே மாட்ற, இப்படி வேற இருக்க, டே பாரு இல்லை அழகா இருக்கான்னு, குட்டி குழந்தையாட்டம். தயாங் அப்படிலாம் இல்லையே, அப்படி தான் இருக்குது. அம்மா எங்க என்னடி ஒழுங்காக சோறு போடுறானா இல்லையா? கை என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்குது. சரி விடு, இதுக்கப்புறம் கொண்டாயிடும். அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து கொஞ்சிட்ருக்கான். ஏதோ குழந்தைய மடியில் வச்சு கொஞ்சிட்ருக்க மாதிரி காலெல்லாம் இப்படி ஆட்டிட்டு ஜாய் தூங்குன மாதிரி தட்டி கொடுத்துட்ருக்கான். மம்மி என்ன மம்மி? இல்லைப்பா, யாரோ சொன்னாங்க குழந்த மாதிரிலாம் யார் பார்த்துப்பா, லூசாமா நீ அப்படின்னு. அப்படி தானேப்பா? அது நான் தான் மம்மி. இல்லை இப்படி தான் மம்மி பார்க்க வருது. ஹாப்பி தான் தயம், நீ சாப்பிடுன. ஜாய் ஆண்டி சாரி ஆண்டி. என்ன சாரிலாம் சொல்லிட்டு உன் புருஷன் மடியில் நீ படுக்கிற, நான் என்ன பண்ண போகிறேன்? சாப்பிடு தே. சரிம்மா அப்படி சொல்லிட்டு தேங்க் தான் தட்டில் ஃபுட் கொடுத்துட்டு ஆக்காட்டு. இல்லை காட்ரி, இல்லை வேண்டாம். என்ன வேண்டாம்? ஆக்காட்டு அப்படி சொல்லி தேங்க் வந்து ஊட்டி விட்டுட்ருக்கான். ஜாய்க்கு அழுகையாக வருது. ஏன்னா அவளுக்கு நினைவு தெரிஞ்சு யாரும் ஊட்டிலாம் விட்டதே கிடையாது.
என்ன புச்சு இப்படி அழுதுகிட்டே சாப்பிட்டா எப்படி இறங்கும் சாப்பாடு? அவ்வளோ தேங்க எல்லா சாப்பாடும் ஊட்டிட்டு ஸோ ஜாயை கொஞ்சம் நேரம் அந்த பால்கனிலே நடக்க வச்சுட்டு இப்போ ஜாய் தான் மடியில் போட்டு அப்படி தூங்க வைக்கிறான். கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. Mm-hmm.